இன்றைய வகுப்பினுடைய தலைப்பு இருள் சேர் இருவினை. அப்ப இங்க கூடியிருக்கிறோம் அப்படின்னா நிறைய படித்தரங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைங்கிற பாடத்தை இறைவன் எடுத்திருக்காரு. இறைவன் சொல்ற போது பரம்பொருளாக, பரந்தாமனாக, சிவமாக, மறைபொருளாக, அல்லாவாக, படைத்தவனாக, காப்பவனாக, அழிப்பவனாக, அருள் செய்பவனாக, கருணையோடு இருப்பவனாக இருக்கிற இறைவனைத்தான் சொல்றோம். அப்படிப்பட்ட இறைவன் நம்ம எல்லாம் படைச்சு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வாழ்க்கை அமைப்புகளை கொடுத்து பல்வேறு வருடங்களா, மனித வாழ்க்கைங்கிற ஒரு நீர்க்குமிழி போன்ற வாழ்க்கை, அந்த நீர்க்குமிழி போல வாழ்க்கையே நம்ம பிரம்மாண்டமான ஒரு வகுப்பா இருக்குது. பாடங்கள் ஒவ்வொன்றுமே இறைவன் புறத்திலிருந்து அமைஞ்சிருக்கிற ஒரு பெரிய பாடங்களா இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கையோ ஒரு நீர்க்குமிழி போன்றது. அப்படி பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு வயதுடையவர்கள், பல்வேறு அனுபவம் பெற்றவர்கள், அதுல அதிகபட்சமா தாய்மார்கள் தான் கூட்டமா இருக்குது. ஆண்கள் ரொம்ப குறைவு, 1, 2, 4 இந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு சக்தி பிரவாகமா இருக்குது. சக்தியினுடைய பிரவாகம் ஏராளமா இருக்கு. அந்த பூரா சக்தியினுடைய எங்கெங்கு காணினும் சக்தி எடாங்கிறது இதை வச்சுதான் பாடிப்பாங்க போன்ற. அப்படி எல்லா வகையிலையும் அனுபவம் பெற்று பெண்கள்ங்கிறவங்க சக்தி ரூபமா இருந்து ஒவ்வொரு ஆணையும் சிவமாக்கிய நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிற நிலையில இருக்கிறோம். இப்ப நம்ம கலந்து ஆய்வு செய்யறோம். நம்ம பெறாத பாடம் இல்லை, தெரியாத விஷயம் இல்லை, தெளிவும் இருக்கு. அதுல இன்னும் எங்க கரையோதுங்கிறதுங்கிற ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நம்ம இப்ப கரையோதுங்க இருக்கு, ஏதோ தெரிஞ்சதுகள் எல்லாம் வச்சு பேச போறோம். இதன் மூலமா இவ்வளவு காலம் வாழ்ந்து பாடம் எடுத்த பிறகும் எப்படி மனதை அமைதிப்படுத்திக்கிறது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பத்தை பிறந்த வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் அத்தனை உறவுகளையும் அனைத்தையும் விட்டு புகுந்த வீட்டுக்கு வந்து புகுந்த வீட்டினுடைய மானத்தை காப்பாத்தி அந்த குலத்தையே பெருக செய்து மிக கடினமா உழைச்சு எல்லா வகையிலையும் கொண்டு வந்து முன்னேற்ற நிலையில கொண்டு வந்துட்டு இப்போ அமைதி இல்லாம, அவ்வளவு தியாக வாழ்க்கைக்கு பிறகு அமைதி இல்லாம இறைவனை தான் தேடுறவங்க தான் எல்லாம் கலந்து உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கு. இப்ப இதுல இந்த இருள் சேர் இருவினை அப்படிங்கிற தலைப்பு ஒரு சிவபுராணத்தில் நம்ம எல்லாருமே சிவபுராணம் தெரிஞ்சிருக்கோம். நம்ம தெரியலனா கூட ஏதாவது மைக்கில் வச்சு பாடிட்டு இருப்பாங்க. இப்ப மதம் சாராதவர்களா இருந்தா கூட சிவபுராணம் பாடும்போது இருள் சேர் இருவினைங்கிற வாசகத்தை நம்ம ஒவ்வொருத்தருமே கேட்டிருக்கிறோம். ஆனா நிறைய பேர் என்ன, நம்ம பாட்டை கேட்போம், அதை கருத்துல எடுத்துக்காமையே போயிருவோம். இப்ப கடந்த வகுப்புல கணபதிங்கிற தலைப்புல அவையார் சொல்றாங்க, அவை குரல் பத்திங்கதான் வகுப்பு எடுத்தோம்னு நினைச்சேன். அவையாரையே தெரியல, அவையார் குரல் எழுதியிருக்காங்கிற மாதிரி குண்டலினி தவத்தை பத்தி விநாயகர் அகவல்னு சொல்லி அவையார் எழுதினதும், அது கணபதியினுடைய தத்துவங்களை அதெல்லாம் சொன்ன போது, நாங்க ரெகுலரா படிச்சுட்டு இருக்கிறோம், 30 வருஷமா படிச்சிருக்கிறோம், இது பொருள் தெரியாமையே படிச்சுட்டோம் நிறைய பேர் போன் பண்ணி சொன்னாங்க. வெளிநாட்டுகள் இருந்தும் கூட கூப்பிட்டு சொன்னாங்க, கணபதி பத்தி இவ்வளவு தூரம் ஒண்ணுமே தெரியல, நீங்க சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது, இதை நாங்க தினமும் சொல்லிட்டு வேற இருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுபோல இப்ப இந்த சிவபுராணத்துல இருள் சேர் இருவினைங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்ப இந்த தலைப்பு இறைவன் கொடுத்திருக்காரு, நாம எடுத்துட்டதில்ல, இறைவன் கொடுத்தோம். இப்ப நம்ம எல்லாருமே வினைக்குட்பட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே, எல்லா மிருகங்களுமே, எல்லா தாவரங்களுமே குணங்களுக்கு உட்பட்டு வினைகளை செஞ்சுட்டே இருக்கு. எதுவுமே வினைக்கு உட்படாம கர்மத்தை செய்யாம இல்லை. இப்போ இதுல நம்ம ஒதுங்கணும். இதுல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, இப்ப நம்ம வெவ்வேறு நாமத்திலையும் பல ரூபத்திலையும் வந்திருக்கிறோம், பல வினைகளையும் செய்யறோம், மீண்டும் மரணத்தை அடைகிறோம், நோய்வாய்ப்பட்டு மரணத்தை அடைகிறோம், மீண்டும் வேற ரூபத்துல வேற நாமத்துல வந்து மறுபடியும் வினைகளை செய்யறோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது இப்படித்தான் இறைவன் படைச்சிருக்காரு. நம்ம இந்த சமுத்திரத்துல வந்து அலையில அடிச்சு இதே வாழ்க்கையை வாழாம நம்ம என்ன வினை செய்யணும், எந்த வினையினால நம்ம கடந்து இந்த சுழற்சியை விட்டு கடந்து போகணும். இது மனித குலத்துக்கு பொதுவானது. இது பைபிள் சொல்லுது, குரான் சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது, சித்தவேதம் சொல்லுது, தௌராத் சொல்லுது, இஞ்சில் சொல்லுது, இல்ல சீக்கிய மதம் சொல்லுது, டாவோயிசம் சொல்லுது, இல்ல வேற துவைதம் சொல்லுது, அத்வைதம் சொல்லுது. இந்த மாதிரி எல்லாம் யோக நெறிகள்ல யோகாந்தம், கலாந்தம், சித்தாந்தம், வேதாந்தம் இதுகெல்லாம் சொல்லுது. எல்லாம் இதைத்தான் சொல்லுது.
அனைத்தும் சொல்வது ஒன்றைத்தான். அந்தந்த பாதையில செல்றவங்க அவரவர் வாகனத்துல அவரவருக்கு பிடிச்ச பாதைகள்ல ஒரு இடத்துக்கு போய் சேரும். எந்த பாதையில வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், எந்த வாகனத்தை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், ஆனா போய் சேர்ந்துடும். இந்த அலைகள்ல சமுதாய இந்த சம்சார சாகரம், சம்சார சாகரம்னா நீ சம்சாரம்னு நம்ம மனைவின்னு சொல்லி மனைவிதான் துன்பம்னு இப்ப உலகம் பூரா பேசிட்டு இருக்காங்க. சம்சாரம் அப்படிங்கிறது அவரவருக்கு சம்ஸ்காரம்ங்கிறது. சமஸ்கிருதத்துல சம்ஸ்காரம் அப்படின்னா ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணத்தினுடைய விளைவுகள், எண்ணத்தினுடைய டிராபிக், அதுதான் சம்ஸ்காரம். சம்ஸ்காரத்துல மாட்டிட்டோம்னு ஒருத்தர் வந்து எவனோ சம்ஸ்கிருதம் தெரிஞ்சும் படிச்சுட்டாங்க வேதத்தை. இங்க நம்மளுக்கு சம்சாரத்துல மாட்டிட்டோம். இங்க எல்லாம் இத்தனை சம்சாரத்துக்கிட்ட மாட்டிட்டு தான் இருக்கிறாங்க. பாருங்க, சம்சாரங்க தான் வந்திருக்கக்கூடிய சம்சாரத்துக்கிட்ட மாட்டணுங்க யாரும் வரல. ஏன்னா அவங்கதான் சம்ஸ்காரத்துக்கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு விளக்கம் தெரியாம, எங்க போறதுன்னு தெரியாம, நான் 2 குழந்தைகளை பெற்றேன், படிக்க வைத்தேன், எல்லாம் நல்ல கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுத்தேன், ஆனா நான் ஆதரவு இல்லாம இருக்கிறேன், எங்க போறதுன்னு தெரியல, மனசும் கெட்டு போச்சு, உடம்பும் கெட்டு போச்சு, நோய்வாய்ப்பட்டு மருத்துவம், அடுத்தது மரணம், எப்போ நீ மரணம் பெறுமோ, இப்படித்தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். பல்வேறு வினைகள், ஆசைப்பட்டு பெருமைப்பட்டு கடனை வாங்கி பெருமைக்காக எல்லாம் செஞ்சு அதுல மாட்டிட்டு கிடக்கிறோம். இப்போ இதுதான் எல்லாம் வினைகளா நம்ம தொடர்ந்து வினைகளை செஞ்சுட்டே இருக்கிறோம். இந்த உலகத்துல நீங்க பாருங்க, பஞ்சபூதங்கள் 5 இறைவன் படைத்திருக்கான். இறைவனும் இறைவிடாம கர்மத்தை செஞ்சுட்டு தான் இருக்கார். இறைவன் படைப்பில் பஞ்சபூதங்களும் கர்மங்களை செஞ்சுட்டே தான் இருக்கு. பஞ்சபூதங்களான உற்பத்தியான தாவரங்கள், மிருகங்கள், மனிதர்கள் எல்லாம் கர்மம் செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். இப்போ நம்ம கர்மம் செய்யும் போதே கர்மம் இடைவிடாது செஞ்சுக்கிற இறைவனை போய் சேரணும். இறைவனை சேர்ந்துட்டு நம்ம கர்மம் செஞ்சோம்னா அங்க பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லைன்னா இந்த நமக்குன்னு ஒரு உருவம் எடுத்துட்டு வந்து இந்த உருவத்தை கொண்டு நம்ம இங்க வினைகள் செய்யணும். இப்ப அதுக்கு உண்டான தீர்வுக்கு உண்டான தலைப்பு தான் இருள் சேர் இருவினை. பாத்தீங்கன்னா இருள் சேர்க்கக்கூடிய 2 வினைகள் தான் இருக்கு. வினைன்னு சொன்னாலே 2, நல்வினை தீவினை. இப்ப எல்லாருமே ஆன்மீகத்தை எல்லாமே சொல்றோம். அப்படி சொல்றாரு, அதாவது மோட்ச வீட்டின் திறவுகள் ஜீவகாரண்யம். நிறைய வள்ளலார் பக்தர்கள் இருப்பீங்க, சங்கத்தை பத்தி படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருக்கோம். நிறைய தேடுதல் இந்த காலகட்டத்தில், நிறைய தேடுதல், நிறைய சோசியல் மீடியா இருக்கிறதுனால எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஒரு பெரிய வசதியா போச்சு. அப்போ இருவினைன்னு சொல்றோம், அதுல நல்வினை தீவினை. இதுல எல்லாருமே ஆன்மீக பெருமக்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்குது நல்ல வினைகளை செய்யணும். இது வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கு. நல்ல வினைகளை செஞ்சோம்னா நமக்கு நன்மை வரும். இந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்கிறோமோ, இது ஏராளமான கல்வி எல்லாம் தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இந்த தன்மையில மேக்சிமம் நல்லதா இருக்குது. ஆனா எல்லாமே ஆணவத்துல எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்கிற தன்மையில வாழ்றோம். அப்ப வினைகள்ல 2 வினை இருக்குது, நல்வினை தீவினை. இன்னைக்கு நம்ம புதுசா வகுப்புக்கு வந்திருக்கிறோம் நினைச்சுக்கலாம். பாடமே புதுசு. இது வரைக்கும் கற்றது, கேட்டது, பெற்றது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு இன்றைய புதுசா நம்ம கிரகிப்போம். இந்த பூமியில நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தாய்க்கு குழந்தைகளா பிறந்ததிலிருந்து பிறந்த உடனே நம்ம செய்யற முதல் காரியம் மூச்சு எடுக்கிறது. தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே குழந்தையா கருப்பையில் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே கருப்பைக்குள் இருந்தோம். பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடியை துண்டிச்சிடறாங்க. ஏன்னா குழந்தையா தொப்புள் கொடி தொடர்போட இருக்கிற வரைக்கும் தாய் வேறு சேய் வேறு அல்ல. தாயும் சேயும் ஒன்னாவே இருக்குது, ஒரே ஐட்டம் தான். காரணம், தாய் எடுக்கிற சுவாசம், தாய் எடுக்கக்கூடிய உணவு, தாய் பார்க்கிறது, கேட்கிறது அனைத்தும் குழந்தைக்கு போயிட்டே இருக்கு. குழந்தை வெளியே வந்த பிறகு கூட அதுதான் நடக்கும். தொப்புள் கொடியை துண்டிச்சுட்டா தாய்கிட்ட இருந்து எந்த ஒரு உணர்வுகளோ சக்தியோ போகாது. அப்ப முதல்ல தான் பிழைக்கிறதுக்காக நம்ம எல்லாம் பிழைக்கிறதுக்காக தாய்கிட்ட இருந்து வெளியே வந்த உடனே நாம செய்யற முதல் வேலை மூச்சை உள்ள இழுக்கிறோம். சக்தி வேணும். அதனால அண்டத்தில் இருக்கிற பராசக்தி கிட்ட இருந்து மூச்சு காற்ற அந்த பிண்டத்திற்குடைய தாய்கிட்ட இருந்து வெளியே வந்து அண்டத்தில் இருக்கிற ஆதி பராசக்தி கிட்ட, அந்த தாய்கிட்ட வந்து நம்ம சுவாசத்தை உள்ள எடுக்கிறோம். நம்ம எல்லாருமே முதல்ல குழந்தையா இருக்கிற போது எல்லாம் முதல்ல செய்த காரியம், முதல்ல செய்த வினை, முதல்ல செய்த கர்மம் சுவாசத்தை எடுத்ததுதான். நீங்க இதை ரொம்ப கவனமா சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க இது வரைக்கும் எத்தனையோ படிச்சிருக்கலாம்,
எத்தனையோ வாழ்ந்திருக்கலாம், எத்தனையோ பெற்றிருக்கலாம். அது எதுவும் சந்தேகம் இல்லை. எல்லாமே ரொம்ப பெருமதிப்புடைய அனுபவங்கள் தான், பெருமதிப்புடைய அறிவு தான். இப்ப நம்ம அதுல இருந்து அந்த அறிவுகிட்ட இருந்தெல்லாம் அந்த அனுபவத்துக்கிட்ட தான் தப்பிக்கணும். பாருங்க, அந்த அறிவு அனுபவத்துக்கிட்ட இருந்து இந்த வாழ்க்கையிலிருந்தே தப்பிக்கணும். அதுதான் உங்களுக்கு உண்மையான விடுதலை. தனக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கல்லாது மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கே ஊமை இல்லாதவன், இறைவனுக்கு ஊமை யாரும் சொல்ல முடியாது. தன்னிகர் இல்லாத தனி தலைமை பெரும்பதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னிகர் இல்லாத தனித்தலைமை பெரும்பதி. அப்படிப்பட்ட இறைவனுக்கு இணையா யாருமே கிடையாது. அதான் தனக்கு ஊமை, அவனுக்கு ஊமை ஒன்னு சொல்ல முடியாது. இறைவனுக்கு ஊமையை ஒருத்தனையும் சொல்ல முடியாது. அவன் தான் படைச்சிருக்கான், அவன் ஒருவனே தான் சுயம்பா இருக்கிறான். அண்டத்தை பூரா படைச்சிருக்கான், அண்டத்துக்குள்ள பூரா கலந்துருக்கிறான், எங்கும் இருக்கிறான், எப்பவும் இருக்கிறான், நிச்சயமா இருக்கிறான். அது தனித்தலைமை பெரும்பதி, அவனுக்கு இணையா யாரும் கிடையாது. இது நீங்க மனதில் உறுதியா எடுத்துக்கணும். இல்லைங்க, எங்க ஊர் கலெக்டர் கொஞ்சம் பெரியவருங்க, கலெக்டர் வந்து ஒரு 10-300 கார் வந்துருச்சு, அது இறைவன் வரைக்கும் தெரியும். இறைவனுக்கு நம்ம கலெக்டர் இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ட இல்ல வேற யாராவது பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இதுவரைக்கும் இந்த உலகத்துல வந்து அத்தனை பிரசிடென்ட், அத்தனை அரசுகளை சேர்ந்தாலும் இறைவனுக்கு நிகராகுமா? அத்தனை பேரையும் படைத்தவன் இறைவன் புரியணும். தனக்கு உமை இல்லாதான் தாள், அந்த இறைவனுடைய தாள் சேர்ந்தவருக்கு மட்டும்தான் கவலை இருக்காதே ஒழிய மற்ற எல்லாருக்கும் கவலை இருக்கும். அப்ப அம்பானிக்கு கவலை இருக்குங்களா? நம்ம உடனே அப்ப அம்பானிக்குங்க, எவனா இருந்தாலும் அம்பானிக்கும் கொம்பானிக்கும் எல்லாத்துக்கும் கவலை இருக்கு. அது நீங்க தீர்க்கமா இருக்கணும். இங்க உட்காந்துட்டு கிராமத்துல உட்காந்து கோவணத்தை கட்டிட்டு கூட அம்பானிக்கும் கவலை இருக்கும். இந்த நான் கடவுள் ஒரு பொடியும் சொல்லுவான், கைகாலெல்லாம் வளைஞ்சிருக்கும். இவன் நீ என்ன பெரிய அம்பானியான்னு கேட்பான். உடனே இவன் கையில குழந்தை மாதிரி வச்சிருப்பான், அம்பானி அது உனக்கு தெரியாது, அவன் செல்போன் வச்சிருவேன். அந்த பொடியும் சொல்றேன், அவன் அம்பானி தெரியாது, செல்போன் வைக்கிறவன் சொல்றேன். அந்த மாதிரி தனக்கு ஊமை இல்லாத அவனை இறைவனடி சேர்ந்தால் மட்டுமே யாராக இருந்தாலும் சரி நீங்க தீர்க்கமா இருக்கணும். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், காசு இருக்கிறது ஆசைப்படுறோம், காசு நோக்கி ஓடுறோம், பெருமையை நோக்கி ஓடுறோம், காசை நோக்கி ஓடுறோம், சுகத்துகளை நோக்கி ஓடுறோம், இறைவனை நோக்கி ஓடுறது. பிறந்த உடனே நம்ம எடுக்கிற முதல்ல செய்யற வினை கர்மம் சுவாசத்தை உள்ள எடுக்கிறது. பாத்துங்க, முதல் கர்மம். அந்த கர்மத்துல ஆரம்பிச்சு எது நல்ல கர்மம் எது கெட்ட கர்மம் தெரியாது, கர்மத்தை செஞ்சுட்டே இருக்கிறார். சாப்பிடுறோம், சுவாசம் எடுக்கிறதே ஒரு கர்மம்னா, நீங்க விளையாடுறது, சாப்பிடுறது, தூங்குறது, நீங்க செய்யற ஒவ்வொன்றுமே கர்மமா இத்தனை வருஷம் வந்துட்டோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பெற்ற அனுபவம், கற்றது, கேட்டது, அனுபவிச்சது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருக்கிறோம், மறந்துடாதீங்க. இப்ப நமக்கு இத்தனை வருஷமா மூச்சு வாங்கினதுல இருந்து இடவிடாம மூச்சு வாங்கிட்டு இருக்கிறோம், அது கர்மம். இடவிடாம மூச்சு வாங்கினது கர்மம். இந்த மூச்சு வாங்கினது நம்ம கண்ணால எத்தனையெல்லாம் பார்த்து பதிவு வைக்கணும், அது பூரா கர்மம். காதால கேட்டது பூரா கர்மம். மூக்கால நுகர்ந்ததெல்லாம் கர்மம். வாயால பேசுனது சுவைச்சது கர்மம். உடம்பால தொட்டு உணர்ந்தது அத்தனையும் கர்மம். அடையடா கர்மமா இருக்குதுன்றாதீங்க. இத்தனை கர்மம். இப்படி எல்லாம் பேச வேண்டாம்னு வேற ஆணையிட்டு இருக்கிறேன். சப்ஜெக்ட் போக குறுக்கால வெட்டாதீங்க. அப்ப எத்தனை கர்மம் பாருங்க, ஏராளமான கர்மம் இன்றைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். திருமணம் பண்ணது, குழந்தைகளை பெத்துட்டது, தாம்பத்திய உறவு, சுகத்தை நாடினது, துன்பத்தை அனுபவிச்சது, மனதுல புலம்பல் இந்த கிடைக்கு நின்றுதான் பாருங்க. ஓயாமை மனதால, இதெல்லாம் கருவிகளால மனதால எண்ணங்கள், கர்மங்கள், ஏராளமான கர்மம். இந்த கர்மத்தை என்ன பண்றது அப்படிங்கிற அளவு கர்மம். இப்ப நம்ம எல்லாருமே இவங்கெல்லாம் வழிகாட்டிருக்காங்க. ஆனா அந்த கர்மத்திலிருந்து எப்படி வெளிவரணும், இவங்க பின்னால் இருக்கிறவங்க கூட வழிகாட்டிருக்காங்க. இப்ப நம்ம கூட உருவத்துல அவங்க இல்ல, அருவத்துல நம்ம ஜீவன்ல இவங்களும் எல்லாம் இருக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருமே, இந்த 5 பேருமே நமக்குள்ள இருக்கிறாங்க ஜீவன்ல. இப்ப அந்த எப்படி இந்த கர்மத்தை தாண்டறது? இப்ப நம்ம இது வரைக்கும் இத்தனை செஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் நல்ல கர்மமா தீய கர்மமா நம்ம ஒருத்தர் சிந்திச்சு பாருங்க. அது என்ன கர்மம்னே தெரியல. மனசுக்குள்ள விருப்பம் இருந்தது, எல்லா கர்மத்தையும் செஞ்சுட்டோம், இது வரைக்கும் எல்லா கர்மத்தையும் செஞ்சுட்டோம். இப்ப இந்த கர்மத்தையெல்லாம் செஞ்சுட்டோம், இப்ப என்னமோ தன்னை போல நடக்குது. பாத்தீங்கன்னா நடப்பு தன்னை போல இருக்குது. எப்ப என்ன வரும்னே தெரிய மாட்டேங்குது. எப்ப வரும் என்ன வரும் தெரியாத அளவுல நம்ம என்ன கர்மம் செஞ்சோம்னு தெரியல, எதனால எதிர்பார்க்காத வருதுன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையில மனம் தெளிவில்லாம எல்லாருமே வாழ்க்கை பாதையில நல்ல அனுபவம் பெற்று பெரிய தியாக வாழ்க்கை வாழ்ந்தவங்க எல்லாருமே இப்படித்தான் பயணிச்சுட்டு இருக்கு. இந்த உலகத்துல எல்லாருமே இப்படித்தான். இதை நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கணும்.
ஏத்துக்க முடியல அப்படின்னா கேள்வி இருக்கும். கேள்வி இருந்தா அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதை நீங்க கிளியரா மனதுக்கு தெரிஞ்சால் மட்டுமே அடுத்த பதிலுக்கு போக முடியும். ஆமா, இப்ப இது வரைக்கும் நம்ம எல்லாம் கர்மத்தை செஞ்சுட்டோம். இப்போ இதுல நல்ல கர்மம், நல்வினை, தீவினைன்னு 2 இருக்கு. இப்ப சுவாசம் வாங்கணும் பாருங்க. அங்க தொடக்கத்துல முதல் கர்மம் சுவாசம் வாங்கணும். சுவாசம் தான் முதல் கர்மம். இந்த சுவாசம் வாங்குற கர்மம் நீங்க இதுவரைக்கும் செய்த கர்மத்தோட கலந்தே வந்துட்டு இருக்குது. நீங்க சாப்பிடுற போது சுவாசம் ஓடிட்டு தான் இருக்குது, தூங்கும் போது சுவாசம் ஓடிட்டு தான் இருக்குது, உடலுறவு தாம்பத்தியம் பண்ணும்போது சுவாசம் ஓடிட்டே தான் இருக்கு, இப்ப பேசும்போது சுவாசம் ஓடிட்டே இருக்கு, கேட்கும் போது சுவாசம் ஓடிட்டே இருக்கு, பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் சுவாசம் ஓடிட்டே இருக்கு. அப்ப சுவாசங்கிற கர்மம் இது வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. கர்மம் எத்தனை வகையில மாறினாலும், கருவிகள் மாறினாலும், மனதில் எண்ணங்கள் மாறினாலும் சுவாசம் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு. இப்போ பிறந்த உடனே முதல்ல செய்த கர்மம் சுவாசம். இப்ப அந்த சுவாசம் முழுமையா இருந்ததுனால முதல் சுவாசம் எடுத்த உடனே லங்ஸ் நிறைஞ்சு ரத்த ஓட்டம் உடம்பெல்லாம் ஓடி மலக்குடல்ல போய் அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் ஓடுனதுனால உள்ள இருந்த கழிவு, வித்தில் இருந்த கழிவு, தாய்க்குள்ள இருந்த வித்தில் இருந்த கழிவு மலமா அது ஒரு கூழ் மாதிரி வெள்ளையா வெளியே வந்துடும். இப்ப அந்த குடல் சுத்தமாயி போச்சு. முதல்ல எடுத்த சுவாசம் முழுசா இருந்தது, நம்ம செய்த முதல் கர்மம். இப்ப நடந்த விஷயம் என்னன்னா கழிவு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோம்னா வயிற்றுல ஒண்ணும் இல்ல, மூச்சு காற்று மட்டும் பத்தல, உணவு தேவைப்படுது, பசி வந்தோம்னா குழந்தையா நாம எல்லாம் அழுகிறோம். உடனே இங்க நான் அழுதுனா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நம்ம எல்லாம் அழுதுருக்கோம், எல்லாருமே அழுதுருக்கோம். நம்ம குழந்தையா இருந்தோம், இவ்வளவு பெருசு இருந்தோம், அழுதோம். இப்ப நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். அப்ப முதல் கர்மம் நல்லா மூச்சு எடுத்தோம், கழிவு நீங்கிட்டு உணவு கொடுக்குறேன். உணவு பாருங்க, தாயிலிருந்து தாய் பேரன்பு கொண்டு 10 மாசமா வெயிட் பண்ணி, அதுக்கு முன்னால வெயிட் பண்ணி திருமணம் பண்ணி குழந்தை வந்து ரொம்ப அன்போடு எடுத்து பால் அப்பவே அந்த குழந்தையினுடைய உணர்வு வந்த உடனே தாயுடைய மருத்துவத்துல பால் அன்போடு அளவுல இறை முடிச்சுட்டேன். எந்த ஒரு தாயுமே தன் பெற்றெடுத்த குழந்தையை எடுத்து மார்போடு அணைச்சு அந்த பாலுங்கிற அந்த அமிர்தத்தை உரை கொடுக்கலாம். பிறந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு ஜீரணமாகிற பாலை, மிகுந்த தரமுள்ள தாய்ப்பாலை அன்போட கொடுக்கிற மாதிரி இறைவன் அமைச்சிருக்கான். பாருங்க எவ்வளவு பெரிய கருணை. இப்ப அடுத்தது நம்ம அந்த கர்மத்தை முடிச்ச உடனே பல்வேறு கர்மத்துக்கு வந்துட்டோம். விளையாடுறோம், ஆசைகளை சேர்த்துக்கிறோம். கண்ணுல அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். நான் இது திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன், இன்னும் திருச்செந்தூர் மட்டும்தான் பார்க்கல, பழனி முருகனை தான் பார்க்கல, அது பழனி மலை மேல வடவர் சைட்ல இருந்து பார்த்து தென்புற சைட்ல இருந்து இன்னும் பார்க்கல. இப்படி எத்தனையோ ஆசைகள், மனதுல ஆசைகள், கண்ணினுடைய ஆசை, காதனுடைய ஆசை, மூக்கு நாக்கு உடலேகமா ஆசைகளை வச்சுட்டு இந்த கர்மத்தை எல்லாம் செய்யற போது அந்த முதல் கர்மமான சுவாச கர்மத்தை முறையா செய்யாம விட்டோம். கரெக்டா சரியா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கேள்வி திறன் ரொம்ப நல்லா இருக்கும். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. தலைன்னா தலைமையானதுங்க, இந்த தலை இல்லை, இது சொட்ட தலை. அப்ப செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலையா இருக்கிற ஏன் செவிச்செல்வம் செல்வத்துல தலையா இருக்குன்னா, நீங்க இந்த செவிச்செல்வத்தின் மூலமா நல்லா கிரகிச்சிட்டீங்கன்னா அதன் மூலமா கிடைக்கிற செல்வம் உலகத்துல கிடைக்கிற செல்வத்தை எல்லாம் மீண்டதா மிகுந்ததா இருக்குங்கிறது தான் முடிப்போம். அதனால நீங்க செவிச்செல்வத்தை கவனமா கிரகிச்சீங்கன்னா போதும். கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கவனமா கிரகிச்சா போதும். அப்ப நம்ம அந்த முதல்ல நடந்த அந்த கர்மத்தை, அந்த சுவாசத்தை நல்ல வினையா இருந்தது. நீங்க முதல் சுவாசம் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, நம்ம எடுத்த முதல் சுவாசம் நல்வினையா இருந்தது, நல்ல கர்மமா இருந்தது. எப்ப கண்ணால காதால மூக்கால எல்லாம் ஆசைப்பட்டு மனது ஆசைப்பட்டு வெளியே போச்சோ நம்முடைய நல்வினைங்கிற அந்த சுவாசம் தீவினையா மாறிடுச்சு. முதல் வினையும் இந்த சுவாசமே தீவினையா மாறிடுதுன்னா கண்ணால செய்த வினைகள் எவ்வளவுன்னு பாருங்க, காதால செய்த வினைகள் எவ்வளவுன்னு பாருங்க, மூக்கால செஞ்சது, நாக்கால செஞ்சது, நாக்கால சாப்பிட்டது, நாக்கால பேசுனது. நீங்க அப்படியே கூடவே வாங்க, கொஞ்சம் வேகமா வண்டி போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா வண்டியில் நீங்க பார்த்து வேகமா வந்தா தான் புரியும். நீங்க வேற ஏதாவது ரெக்கார்டு வச்சிருந்தீங்கன்னா இடிக்கும், என்னமோ சொல்ற மாதிரி தெரியும், புரியாது. புதுசா வந்தவங்களும் புரியாம கூட இருக்கும். ஒரு தடவை கேட்டா புரியாட்டி பரவாயில்ல, இன்னொரு தடவை கேளுங்க, 10 தடவை கேளுங்க, 100 தடவை கேளுங்க, ஆனா புரிஞ்சிடும். புரிஞ்சுட்டா போதும்.
உங்களோட ட்ராக் சரியானபடி அமைஞ்சிடும். நிச்சயம் உங்க ட்ராக் இறைவன் கொண்டு போய் சேர்த்திடும். ஏதோ இனி இருக்கிற காலத்தையாவது இனி இருக்கிற காலத்தையாவது முறைப்படுத்தி நேர்வழியில இறைவன் கிட்ட போய் சேர்த்துக்கலாம். நல்ல கவனமா கிரகிச்சா மட்டுமே போதும். உங்களுடைய மனதுல இந்த சத்தியங்கள் சரியா உள்ள போது விளங்கிட்டதுன்னா நீங்க மிகப்பெரிய யோகம் செய்யறீங்க. இதுக்குன்னு தனியா யோகம் கிடையாது. இதை நீங்க ஃபுல்லா உள்ள கிரகிச்சாலே சத்தியத்தை உங்க மனசுல ஏத்திட்டீங்கன்னா போது, அந்த சத்தியம் தான் உங்க ஆன்மால இருக்குது. இப்ப நம்ம மறந்துட்டோம், இறைவன் ஒவ்வொருடைய ஆன்மாவிலையும் ஊதித்தான் படைச்சிருக்கிறான். நம்ம அந்த ஊதி படைச்சதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வேதங்களை ஓதுறோம். வேதங்களை ஓதுறது எதுக்குன்னா இறைவன் ஆன்மாவில ஊதுனதை படிக்கிறது. அவன் அங்கிருந்து ஊதி இருக்குதான், நம்ம இங்கிருந்து ஊதுறோம். அப்ப ஓதுனதை கண்டுபிடிக்கிறது, இந்த ஊதுனதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஊதுறோம். ஓதுனதை கண்டுபிடிக்கிறது ஊதுறோம். இப்ப அதை நினைவூட்டும் நல்ல உபதேசமா தான் வேதங்கள் இருக்கு. பாருங்க, முதல் சுவாசம் போச்சு, முதல் கர்மா கெட்டு போச்சு, அதன் அடிப்படையில் வந்த கர்மா பூரா கெட்டே போச்சு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம செஞ்சிருக்கிறது நல்வினையா கெட்டவினையா? அதிகபட்சம் கெட்டவினையா போச்சு. சுவாசம் நல்ல சுவாசத்தை எடுக்கல, மனதுக்கு அமைதி இல்ல, இறை உணர்வு இல்ல, மாறிச்சு, எல்லாம் கலப்படம் ஆயிடும். அதுக்காக சுவாசம் இல்லாம இல்ல, சுவாசம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், அது ஜீவனுக்கு தான் போகுது. இறை உணர்வு இருக்கு, இறை உணர்வு, இறைவன் நம்ம கூடவே இருக்கான், இறைவனுடைய சுவாசம் இருக்குது. அதுக்கு கிடைச்ச அளவுக்கு அந்த சுவாசத்தினுடைய தன்மை அளவுக்கு நல்வினையா இருக்குது. சுவாசம் எந்த அளவுக்கு கெட்டுதோ அந்த அளவுக்கு தீவினையாகும். அப்ப அடிப்படையில மொத்தமா எல்லாருமே நல்வினையும் தீவினையுமா கலப்படம் ஆயிடுச்சு. இது நல்வினையும் தீவினையும் கலந்து இருக்குது. இப்ப இதை முதல்ல இந்த கலப்படத்தை நீக்கி முதல்ல நல்வினையா மாற்றணும். இப்ப அரிசி இருக்குது, அரிசியிலையும் பருப்புலையும் வந்து கல் இருக்குது, அரிசிக்குள்ள கொள்ளு இருக்குது, கொள்ளுக்குள்ள அரிசி இருக்குது, அதுக்குள்ள எள்ளும் இருக்குது. இப்ப நம்ம அதை சுத்தம் பண்ணா தானே உணவு சமைக்க முடியும். அதுபோல ஒரு உதாரணத்துக்கு, அதுபோல நம்ம மொத்தமா நம்ம மனசு, நம்ம கருவிகள், நம்முடைய சுவாசம் எல்லாத்திலையுமே நல்ல வினை கெட்ட வினை எல்லாம் இதுவரைக்கும் கலந்தே நிக்குது. இது இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. இந்த 5 பேரும் சொல்ல முடியாது, இதுக்கு பின்னால் இருக்கிற இதுக்கு மேலான 50 பேரும் சொல்ல முடியாது, யாராலுமே சொல்ல முடியாது. அது உங்களுக்குமே ஆத்மாவுக்கு தெரியும். ஆமா, சொல்ல முடியாது தானே, அவ்வளவு பெரிய சத்தியம் அது. இப்ப நமக்கு வந்து எல்லாமே நல்வினை தீவினை கலப்படம். இப்ப நம்ம தீவினையை பிரிக்கணும், கண்டிப்பா தீவினையை பிரிக்கணும். இது எது தீவினைன்னு தெரியல. இப்ப முதல் கர்மா பிறந்த உடனே நம்ம எடுக்கிற சுவாசம் பூரண சுவாசமா இருக்குது, லங்ஸ் புதுசா இருக்குது, நிறைய காற்று எடுக்குது. இந்த காத்துனால ஹார்ட்டுக்குள்ள இருதய பகுதியில் இருக்கிற அத்தனை ரத்தங்களும் பம்ப் ஆகுது, உடலேமா போகுது. பிறந்த குழந்தைக்கு பாருங்க, சுவாசம் எடுக்கிற குழந்தைய, அது அப்படியே பிங்க் கலர்ல இருக்கு. பாக்குறோம், எல்லாருமே பார்த்துட்டோம். அதுவும் பெற்றவங்க ரொம்ப நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களையெல்லாம் அதிகமா விடுறது இல்லை. கண்ணு வச்சிடாதீங்க, போங்க அந்த போம்பாங்க, வேற அதுதான் குழந்தைம்பாங்க, தொடாதேம்பாங்க. இந்த மாதிரி. ஆனா பெண்கள் வந்து அப்படியே குழந்தையோட தான் அதிக நேரம் உடலோட உடல் ஒன்றி அன்போட ஒன்றி இருக்கிற காலமெல்லாம் இருக்குது. உங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், எங்களுக்கெல்லாம் இல்லை. நாங்க தாடி நீவி போக வேண்டியதுதான், அவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப அந்த அன்பு பாருங்க எவ்வளவு தூரம் இருக்குது. அந்த சுகமான அந்த முதல் சுவாசம் நம்ம நழுவு விட்டோம். அப்ப நழுவு விட்டது தீவினையா இருக்குது. இப்ப அந்த சுவாசம் எதுன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் முதல் கர்மால தீவினையை நல்வினையா மாற்ற முடியும். ஃபாலோ பண்றீங்களா? அவரு ஜக்கீவா சேவ் சொன்ன மாதிரி ஹலோ, எதுக்கு எடுத்தாலும் ஹலோ, உடனே அடையணும்னு ஹலோ சொல்லுங்க, அப்படி ஹலோ இல்லை. நீங்க முதல் சுவாசத்துல நம்ம நழுவணும். நல்ல சுவாசம் மூச்சை எடுத்த உடனே லங்ஸ் நிறைஞ்சு, ஹார்ட் நிறைஞ்சு, உடலேக ரத்த ஓட்டம் மூடி பிங்க் கலர்ல இருந்த நம்ம உடல் வேற மாதிரி மாறிடுச்சு. அந்த சுவாசம் இப்ப யாருக்குமே தெரியாம போயிடுச்சு. யாராவது தெரியுமா? கை தூக்கு. ஒரே சுவாசம், லங்ஸ் நிறைய காற்று எடுத்து அந்த காற்று ரத்தத்தை நல்லா பம்ப் பண்ணி மலக்குடல் எல்லாம் உடலேகமா போயிடுச்சு. எல்லாமே பிங்க் கலர்ல பாருங்க. விரல் பாத்தீங்கன்னா பிங்க் கலரா நல்ல சுவாசம் ஓடுதுன்னா, இந்த விரல்ல பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் எப்படி இருக்குது, அதுதான் உங்களுடைய ரத்த கலர். ரத்தம் சுத்தியா இருக்கும், ரத்தம் நல்ல வேகமா ஓடும், ரத்தத்துல எந்த பிரச்சனையும் இல்லைனா. நீங்க நெகக்கண்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தினுடைய தன்மை எல்லா நெகக்கண்லையும் தெரியும். கலர் மாறி இருந்ததுன்னா இன்னும் ரத்த சுத்தி ஆகணும். அப்ப அந்த முதல் சுவாசம்
அந்த தீவினையா இருந்த நல்ல வினை இருந்தது நம்ம தீவினையா மாறிடுச்சு. அதை முதல்ல எந்த கர்மம் தீவினையா மாறிச்சு அதை முதல்ல சுத்தம் பண்ணணும். அதை சுத்தம் பண்றதுக்கு தான் யோக நெறிகளே வந்திருக்கு. எந்த சுவாசம் யோகங்கிறது இப்ப மதம் சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்து மதம், சனாதன தர்மம், இந்து மதம் என்னென்னமோ பேசப்படுது. அப்படி சொன்னா இப்படி சொல்றோம், இப்படி சொல்ல அதெல்லாம் வாதங்கள். நான்கிற ஈகோனால, அரசியல்னால, ஆன்மீகத்தால நான் சொல்றதுதான் பெருசு, நீ அதெல்லாம் இல்ல. பொதுவாகவே முதல்ல அந்த உயிருக்குண்டான சுவாசம் எது, அது பல்வேறு யோகத்துல, கிரியா யோகத்துல அந்த சுவாசம் தான் சொல்லப்படும். குண்டலினி யோகத்துல அந்த சுவாசம் தான் சொல்லப்படும். குண்டலினி சிம்பிளிஃபைடு குண்டலினி மகரிஷி சொன்னாங்களா சொல்லியிருக்காங்க. பிராணாயாமம் சொல்லியிருப்பாங்க. உடலினுடைய மையத்துல ஒரு வெள்ளிக்கம்பி மாதிரி கோடு இருக்குது, அந்த கோட்ல சுவாசம் பண்ணுங்க. நீங்க வகுப்பு எடுத்தவங்களுக்கு தெரியும். யாருமே பெருசா எடுக்கல போன்றது, தலையே ஆட மாட்டேங்குதோ அப்படி எல்லாம் சொன்னாரா, நாங்க பேராசிரியர்கள் தானே தெரியல. அதான் கவனமா ஜீவனோட உயிரோட தெரிஞ்சுக்கல. மொத்தமா என்னமோ பாடம் எடுத்தாங்க, பணம் 3000 வாங்குறதுதான் தெரிஞ்சதோடைய பாடம் தெரியல. ஒரு நாளைக்கு சேர்ந்து இருந்தா 1000 கட்ட சொல்லிடுவாங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வேற அவசரமா போகணுமே, இப்போ காய போட்டது காஞ்சுதான் தெரியல, இப்படி எல்லாம் போயிடுச்சு. பாடத்தை விட்டேன். பஸ் கிடைக்குமோ டிராக்டர் கிடைக்குமோ. அப்ப அந்த மையத்துல வெள்ளிக்கம்பி மேல இருக்கு, அதுல சுவாசத்தை உள்ள போற போது அதை நோக்கி மேல் நோக்கி, கீழே போற போது கீழ் மூலத்தை நோக்கி சுவாசம் பண்ணுங்கன்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. பேராசிரியர்களுக்கு தெரியணும், ஆசிரியர்களுக்கு அருளிதிகளுக்கு தெரியணும், இல்ல அடிப்படையில் படிச்சவங்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சுவாசம், அதுதான் அந்த சுவாசம். ஆர்ட் லிவிங்ல சொல்றாங்க சுதர்சன கிரியா, கிரியாயோகம். கிரியாயோகம்ங்கிறது தான் சுதர்சன கிரியானால அதே தான். பிரம்மகுமாரியில சொல்லியிருக்காங்க, எது இறைவனுடைய தன்மையோ அதை மனதில் கொண்டு வந்தா அவங்க சுவாசம் செயல்படும். வாசியோங்கிறது நேரடியா வாசியே அந்த சுவாசத்தை சரியானபடி உங்களுடைய முதல் சுவாசம் எப்படி நடந்தோ அந்த இடத்துக்கு கொண்டு போறதா வாசியோகம். இப்ப இந்த யோகங்களை எல்லாம் பயன்படுத்தி நீங்க உங்களுடைய சுவாசத்தை, அதுதான் பிராணாயாமம் சொல்றோம். இதை அடைச்சிட்டு இது இல்லைங்க. இப்ப இந்த பக்கத்தை அடைச்சிட்டு இந்த பக்கத்துல இழுத்தீங்கன்னா இது சூரியகலைன்னு சொல்றாங்க. இது சூரியகலை, இந்த வலது பக்கம் சூரியன். இது வழியா சுவாசத்தை நிறைய எடுத்தீங்கன்னா இடது பக்கத்துல போய் சுவாசம் நிரம்பும். இதை அடைச்சிட்டு இது இழுத்தா இங்க போய் நிரம்பும். இது எதுக்கு நிரம்பும்? நீங்க பிறந்த போது முதல் சுவாசத்தை எப்படி எடுத்தீங்களோ அந்த சுவாசத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பிராணாயாமம், இந்த வாசி யோகம், குண்டலினி யோகம் எல்லாமே. நீங்க இந்த யோகங்களை பண்ணி முதல் சுவாசத்தை பழகிக்கணும். நீங்க பழகிட்டீங்கன்னா சுவாசத்தின் மூலமா நீங்க செய்த தீவினைகள் எல்லாம் மாறி நல்வினைகளா மாறிடும். அடிப்படை கர்மம் அதுதான். நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் சாப்பிடும் போதும் சரி, பார்க்கும் போதும் சரி, கேட்கும் போதும் சரி, நீங்க என்ன தாம்பத்தியத்தில் ஈடுபோதும் சரி, ஓடும் போதும், நடக்கும் போதும், தூங்கும் போதும், ஆடும் போதும், பாடும் போதும் நீங்க அந்த சுவாசம் மட்டும் சரியா இருந்துட்டு இருந்தா அந்த கர்மத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா அதன் பின்னணியில வர்ற அத்தனை கர்மமும் சரியாயிடும். புரிஞ்சுதான்னு யோசிங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் நூல்கள்ல எழுதப்படாத விஷயம். ஆனா அனைத்து நூல்களும் இதைத்தான் சொல்றது. தமாசா இருக்குது, நூல்களையே எழுதப்படல, ஆனா அனைத்து ஞானிகளும், அனைத்து நூல்களும், அனைத்து வேதங்களும் இதைத்தான் சொல்றது. இது ரொம்ப சாதாரணமான விஷயம். இது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில புரிஞ்சுட்டா போ. இதை ஒவ்வொருத்தரும் மறைச்சு வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வியாபாரத்தை தான் நம்மளும் விரும்புறோம். போனா சேர்ந்து வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா, போன் பண்ணா டோர் டெலிவரியே இருக்குதப்பா, வீட்டுல கொண்டு வந்து சமையல் ரூம்லயே வச்சுட்டு போயிடுறாங்கப்பா, இப்படி பழகிட்டோம். ஞானம் அதே மாதிரி போன் பண்ணா வந்துடும், காசை கட்டினா வேலை முடிஞ்சது. இப்படியா பழகி நம்ம பழகிட்டதுனால குருமார்களும் அப்படியே பழகிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் குரு நம்ம சாதாரண குரு, அதனால நம்ம இந்த மாதிரி போய் பழகிறோம். இந்த குருமார்கள் எல்லாம் அந்த மாதிரி பண்ணல. இந்த குருமார்கள் யாருமே காசு வாங்கல, ஏசுநாதர் காசு வாங்கல. இவங்களாவது படத்துல இருக்காங்க. நபி முகமது நபி போட்டோவே வேண்டாட்டார் பாருங்க. அவர் போட்டோ உலகத்திலே இல்லை. மத குருவா இருந்தார், ஒரு நபித்துவம் பெற்றவர். இறைவனே குரான் அவர் மூலமா தான் இறக்குனாரு. ஆனா அவரு ஒரு போட்டோ கூட வச்சுக்கல. நம்ம போட்டோ பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல வருது, பேஸ்புக்ல வருது, நிறைய சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஐயோ அழிஞ்சிருமோன்னு பாதுகாக்கிறோம், அது கூகுள் டிரைவ்ல பேர் வச்சுக்கிறோம். நம்மளுக்கு இருந்தாலும் நீயும் வச்சுக்கிறோம். எத்தனை எண்ணம். நபிமார்கள் போட்டோவே வச்சுக்கல, இவங்க எல்லாம் போட்டோ வச்சுட்டாங்க. இப்ப இதுல இமேஜினரி போட்டோ இருக்கு. ஏசுநாதருக்கு இது உண்மையான உருவம் இல்லை, கற்பனையில வச்சிருக்கோம்.
சவுத் ஆப்பிரிக்காவில் போய் ஏசினார் போய் கரையன் இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா இந்தியன் மாதிரி தாடி வச்சிருப்பாரு. ஸ்டேட்ஸுக்கு போனீங்கன்னா அவர் வெள்ளையா இருப்பாரு, தாடி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம தகுந்தாப்படி எல்லாம் மாத்திட்டோம். உண்மையான உருவம் இது இல்லை. இப்படி எவ்வளவோ பிரம்மாண்ட நிலையில் இருந்தவங்களும் உருவத்தை வச்சுக்கல, நம்ம எல்லாத்தையுமே வச்சுக்கல. அப்போ முதல் கர்மம் நம்ம ஒவ்வொருத்தருமே முதல் கர்மத்தை மாத்துறதுக்காகத்தான் யோக நெறிகள், அனைத்து யோக நெறிகளுமே இருக்கு. நீங்க எந்த யோகத்தை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா அந்த யோகத்தின் மூலமா உங்களுடைய சுவாசம் பிறந்த போது உங்களுக்கு முதல் சுவாசம் எந்த ஒரு கலப்படம் இல்லாம களங்கம் இல்லாம இருந்த சுவாசத்தை அடையறதுக்காக, அடையாளம் தெரிவதற்காக கொடுக்கப்பட்டிருக்குதா அத்தனை யோகங்களுமே. இப்ப நீங்க யோகத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சுவாசம் மாறிடும். சுவாசத்தை மாத்தீங்கன்னா யோகம் வேண்டியதில்லை. நம்ம பாருங்க காலம் பூரா யோகம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நாம யோகம் பண்றேன், இன்னும் யோகம் பண்றேன். எத்தனை வருஷமா பண்றேன்? 30 வருஷம் பண்றேன். என்ன தெரிஞ்சது? ஒன்றும் தெரியும். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறேன். 30 வருஷமா நான் இருக்கிறேன், எனக்கு அதுவும் தெரியும், நான் மகரிஷியெல்லாம் பார்த்துக்கிறேன், அது நான் பேராசிரியர் தானே, நான் ஆர்ட் ஆஃப் லிவிங்ல சேர்ந்திருக்கிறேன், நான் அதுல டீச்சர் தான், சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் கோயில், எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன். ஐயோ, ஸ்ரீரங்கத்து கோயில் விட சிறப்பு வேற எதுவுமே இல்லை. ரைட்டு. சர்ச்சுக்கு போய் நாகூர் சர்ச்சுக்கும் போயிருக்கிறேன், தர்காவுக்கும் போயிருக்கிறேன், மெக்காவுக்கும் போயிருக்கிறேன், மெதினாவுக்கும் போயிருக்கிறேன். ஆமா, முதல் சுவாசம் என்னாச்சு அதை பத்தி எல்லாம் தெரியாது. கடவுள் யாரு அதை பத்தியும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரியான பெருமைகள்லயே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே. இந்த முதல் சுவாசத்துக்கு எல்லா யோகத்தையும் படுத்தி, யோகத்தை பயன்படுத்தி சுவாசத்தை பிடிச்சிட்டா பிறகு யோகங்கள் தேவையில்லை. இப்ப அந்த சுவாசத்தை பயன்படுத்தி அத்தனை கர்மங்களையும், தீவினையான கர்மங்களை எல்லாம் நல்வினைகளா மாற்றணும். நான் சொல்றது புரியணும். அத்தனை தீவினைகளுமே நீங்க சுவாசத்தை மாத்திட்டா, சுவாசங்கிற முதல் கர்மத்தை மாத்திட்டோம்னா, சுவாசத்தின் மூலமா இருக்கிற ஜீவனும், ஜீவன் மூலமா சுவாசமும், சுவாசன் மூலமா உங்களுடைய உடல் அனைத்து கருவிகளுமே நல்வழிக்கு வந்து, உங்களுடைய அனைத்து உடல் நோய்கள் இருக்குதா, நீங்க அந்த யோகத்தை செஞ்சு அந்த சுவாசத்தை பிடிச்சிட்டீங்கன்னா போதும். சுவாசத்தை பிடிச்சிட்டீங்கன்னா முதல் வேலை என்ன நடக்கும்? குழந்தை முதல் சுவாசம் எடுத்த உடனே லங்ஸ் நிறையுது, ஹார்ட் நிறையுது, உடம்பே ரத்த ஓட்டம் நிறையுது, உங்க உடம்புல இருக்கிற கழிவு வெளியேறுது. பாருங்க, உங்க உடம்புல இருக்கிற கழிவு வெளியேறும். அப்ப உங்களுடைய ஒவ்வொரு சுவாசமும் உங்க உடம்புல இருந்து கழிவு வெளியேற்றதா இருக்கும். அப்ப உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கு, எந்த நோயும் வராது. உடல்ல எந்த நோயும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம சுவாசத்தை என்ன செய்யணும்? ரெகுலேட் பண்ணணும். அந்த முதல் சுவாசம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த முதல் சுவாசம் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் தூங்குற போது நடக்கிற சுவாசம். நம்ம தூங்கிட்டு இருக்கிற போது அந்த சுவாசம் தான் நடக்குது, நமக்கு ஆனா தெரியாது. நம்ம தான் தூங்கிட்டோமே. அதனால தூங்குனா சுகமா இருக்குது. பாருங்க, தூங்குனா சுகமா இருக்குது. எவ்வளவு களைப்பா இருந்தாலும் களைப்பு நீங்கிருது. உடம்புல தூங்கி இருந்துச்சுன்னா கழிவு நீங்கிடும். கொஞ்சம் சிந்திக்கணும். இது நூல்கள் இருக்குதா, யாரு கோர்வையா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இல்லை. நான் இப்ப இந்த சப்ஜெக்ட வியாபாரம் பண்ணணும்னா முழுசா சொல்ல மாட்டேன். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் சொல்லிட்டு, யூடியூப்லயும் சரி எல்லாம் மறைவா சொல்லிட்டு, நீங்க போன் பண்ணணும், ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்பீங்க. ஒரு 3000 கட்டுங்க. அவங்க காசுக்கு ஒழிச்சு எதை சொன்னாலும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல, தெரிஞ்சதையெல்லாம் சொல்லி நான் காசு கறந்துக்கிறேன். நீங்களும் காசு கொடுத்து நான் நிறைய படிச்சுட்டேன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி வாழ்க்கை எல்லாமே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. பூரணமான கல்விய, தெளிவான ஒரு மனநிலைய நம்ம பெறதில்லை. நல்ல கல்வியை பெற்று நல்லா வாழ்றதுக்கான முயற்சி பண்றதில்லை. கூப்பிட்டா கூட 2 வருஷம் கூப்பிட்டா தான் சரி, ஒரு தடவை போய் பார்த்து வந்தா போதுன்னு வர்றாங்க. 2 வருஷம் பக்கத்து வீட்டுல கூப்பிடுறவங்க வரவே இல்லை. ஆமாமா, இவர் நாங்க பார்த்தேன், அன்னைக்கே தெரியும், வந்தமானா வரல. சரி, இன்னைக்காவது வந்துட்டு போய் முழுசா கிரகிச்சுக்குமா? இல்ல, போன அவங்க எல்லாம் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க, தவம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. உபதேசம் கொடுத்துருவாங்க, வாசி யோகம் தான் அப்படின்னு. எதுக்குன்னே தெரியாம ஓதுறது, முக்கிய ஓத முடியல, இடுப்பு படிச்சிருச்சு. எதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, உள்ள தெளிவே இல்லை. அப்புறம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், இதுதான் பெருசா தான் பெருசு, இந்த சண்டைகள் நானும் போயிருக்கிறேன், நீயும் போயிருக்க, அது சரியில்லை. 4 பேர் சேர்ந்து சரியில்லைன்னு அடுத்தவங்களும் கேட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் பல வகையில நன்மைகளை நோக்கி போகாம தீமைகள்லயே மீண்டும் மீண்டும் கிடந்து, அப்போ தேடுதல். அப்போ உங்களுடைய சுவாசம் முதல் வேலை
நல்வினை தீவினையா நல்வினையான்னு தெரியாம இருக்கு. சுவாசம் நல்வினையா இருந்தது, தீவினையா மாறி போச்சு. இப்ப அந்த சுவாசத்தை நல்வினையா மாத்தணும், நல்ல கர்மமா மாத்தணும்னா இந்த யோகத்தை கடைபிடிக்கணும். யோகத்தை கடைபிடிச்சிட்டோம் அடைய முடியாது. நிச்சயமா யோகத்தை கடைபிடிச்சோம்னா அறிஞ்சிட்டோமா, சரி கிரியா யோகம், குண்டலினி யோகம், வாசி யோகம், இன்னும் லம்பிகா யோகம், கடயோகம் எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அடைய முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா உங்க மனசுதான் சுவாசமா இருக்குது. மனசுதான் சுவாசமா இருக்கு. மனசு பாருங்க, குழந்தையா பிறந்த போது மனசே இல்லதுக்கு, பிறந்த குழந்தைக்கு மனதே இல்லை. இப்ப நம்ம மனதுல நிறைய பிரச்சனை. இந்த ஆளை கல்யாணம் பண்ணி நான் வீணா போயிட்டேன், ஒண்ணு பெத்தது 2 குட்டிச்சவரா இருக்குது போச்சு, அதுகளுக்கு கட்டிட்டு வந்து அதை விட குட்டிச்சவரா இருக்குது, நானாவது படிச்சிருக்கலாம், எங்க அப்பனை நீ சரியா வளர்த்துல, 1000 பிரச்சனை. மனசு சுத்தம் இல்லை. இப்ப மனசு கண்டாமினேட் ஆகி கிடக்கு. இதுல மதங்கள் வேற, மொழிகள் வேற, நாடுகள் வேற, 1000 பிரச்சனை. யூடியூப் வேற, பேஸ்புக் வேற, இன்ஸ்டாகிராம் வேற, ட்விட்டர் வேற, அரசியல் வேற, ஆன்மீக அரசியல் வேற, அரசியல் ஆன்மீகம் வேற. எந்த ட்ரெஸ் எடுக்கிறது இல்ல, எப்படி பிளவுஸ் கரெக்டா செட் பண்றதுன்னு தெரியல, கலர் மேட்ச் ஆக மாட்டேங்குது, இன்னர் லைனிங் எப்படி கொடுக்கறது, டைலர் வேற கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஜாக்கெட் 30,000 கேட்கறான், தலை சொரிஞ்சு இருக்கிற முடி முழுந்தும் போட்டோம். எல்லாம் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. நம்ம கர்மம் இப்படி போயிட்டு இருக்கு. அதுலதான் ஆர்வம். ஐயோ கடையில் இன்னைக்கு தான் திறந்திருக்காங்க, போதிச்சு ஃபர்ஸ்ட் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அதுல இருக்கிற ஆர்வம் இறைவனை நோக்கி போறது இல்ல, சத்தியமா இல்ல. ஐயோ நோய் வந்துருமே. பாருங்க, மிகப்பெரிய இளவரசரா இருக்காரு புத்தர், கௌதம புத்தர் இளவரசரா இருக்காரு. அவர் ஒன்னு சன்னியாசியா போயிடுவார், இல்ல அரசரா இருப்பார். இதுதான் ஜாதகம். சரி, அவரு சன்னியாசியா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே சுகமா, நல்ல சுகமா வளர்த்துறாங்க. அவருக்கு இறைவன் அவரை சன்னியாசியா மாத்தணும், பெரிய ஞானியா மாத்தணும்னு வச்சு அவருக்கு காட்சியா போய் கிடைக்குது. யாரோ ஒருத்தர் வயோதிகமா போறார், தடி ஊனிட்டு வயோதிகம். அவரு கேள்வி, இதேன் இது இப்படி ஆகி போச்சு, இளமையோட தான் இருக்கணும். ஏன்னா அவருக்கு முன்னால இளமையா இருக்கிறவங்கள தான், ஆண்கள் பெண்கள் எல்லாம் இளமையா இருக்கிறவங்களையே வச்சிருக்காங்க. ஆனா வயோதிகத்தை பார்த்தா இது எப்படின்னா, இது வயசாகும் எல்லாருக்கும். உனக்கு வயசாகுமா? ஆமா. எனக்கும் ஆகுமா? ஆமா. அப்ப வயசாகுங்கிறது புதுசா தெரியுது அவருக்கு. இன்னொருத்தர் நோயாளியை காட்டுறாரு, இறைவன் தான் காட்டுறது. இது என்ன நோய்? ஓ நோய் வருமா? உனக்கும் வருமா? எனக்கும் வருமா? ஓ நோய் வந்துருமா? ஆமா. இன்னொருத்தர் பிணத்தை தூக்கி போறதை காட்டுறாங்க, இறைவன் கௌதம புத்தருக்கு காட்டுறாரு. ஏன்னா அரசனும் மற்ற எல்லாரும் அவருக்கு அதெல்லாம் தெரியாம வளர்த்துறாங்க. ஒரு பூ வாடி இருந்தா அதை எடுத்துட்டு புதுசா வைப்பாங்க, ஒரு இலை கருகி விழுந்து அதை எடுத்துருவாங்க. எல்லாம் இளவயது யுவதியர், எல்லாருமே இளவயதிலேயே இருந்தாங்க, இதைத்தான் வச்சிருந்தாங்க. இறைவன் ஞானத்தை கொடுக்க திட்டமிட்டு மரணம் அடைஞ்சவங்க தூக்கிட்டு பாடையில் கொண்டு போறாங்க. இது என்ன, செத்து போயிட்டோம். ஓ செத்து போறது நடக்குமா? எனக்கு நடக்குமா? ஆமா. வயோதிகம் வந்துடும், நோய்வாய்ப்பட்டுருவோம், செத்தும் போயிருவோமா? அப்ப இது ஏன் நடக்குது? இது யாரு நடத்துறது? எங்கிருந்து வந்தோம், எங்கிருந்து போவோம்? இதை கண்டுபிடிக்கணும்னு ஒரு இளவரசனா சுகமா வாழ்ந்துட்டு இருந்த, கல்யாணம் வச்சு இளம் மனைவியோட குழந்தையோட சுகமா வாழ்ந்து அரச போகத்தன்மை வாழ்ந்துட்டு இருந்தவன் வயசாயிரும், நோய் வந்துடும், மரணம் வந்துரும்ட்டு அந்த அரச பதவியே துறந்துட்டு தேடுறான். நாம ஆண்டிகளா தெரியல, 10க்கு 5க்கு அடிதடி பண்ணிட்டு இருக்கிறோம். வயசாயிரும்னு தெரியுமா தெரியாதா? நம்ம வீட்டுல வயசாகி செத்து போயிட்டான். வயசாகி நை நைன்னு இருமி நம்மளை கொண்டு எடுத்தாங்க. அவன் சாருக்கு முன்னாடி நம்மளை கொண்டான். பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல, ஹாஸ்பிட்டல்ல, எங்க போனாலும் அது பிரச்சனை இருக்கு. நமக்கு எங்க போச்சு புத்தி? அரசன் இளவரசன் சுகமா வாழ்ந்தவனே வயசாயிருமே, நோய் வந்துருமே, செத்து போயிருமேன்ட்டு அதுக்கு விட கண்டுபிடிச்சிட்டாரு. நாம 10க்கு 5க்கு அடிதடி பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நாம் சாக மாட்டோம், நம்மளுக்கு வயசாகாது, முடியும் முழுகாது, பல்லும் முழுகாது, நாம நீண்ட காலத்துக்கு வாழ்வோம் நினைச்சிட்டு வயசாகாது, நோய் வராது, சாக மாட்டோம்னு நினைச்சு வயசாகி நோய் வந்து செத்துட்டே இருக்கிறோம். சரி, கண்டுபிடிச்சாரு புத்தர், கண்டுபிடிச்சோன்னாரு, கேட்டோமா? கேட்க மாட்டோம். அவர் விவாசனா சொல்லி கொடுத்தாரு. ஆமா. என்ன சொல்லி கொடுத்தாரு? சாப்பிடாம தண்ணி எல்லாம் போய் 10 நாள் உட்காந்துட்டா ஒரு நல்லதெல்லாம் தெரியாது. அது என்னன்னு கேட்டா தெரியாது. மனதுக்கு விளக்கம் இல்லை, ஏதோ அனுபவிக்கிறோம். அதனுடைய மனதுடைய தெளிவு என்னன்னா தெரியாது. இந்த மாதிரியான மகரிஷி சொன்னாங்க, இயேசுநாதர் சொன்னாரு மதங்கள். இயேசுநாதர் சொன்னார் ஒரு பெரிய மதம், மகரிஷி சொன்னாரு ஒரு பெரிய மதம், கீவாசேர் சொன்னாரு ஒரு பெரிய மதம், ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லிச்சு ஒரு பெரிய மதம்.
சிவானந்த பிரம்ம சொன்னார், எல்லா மதங்களும் இங்க சண்டை கட்டி தாடி பிடிச்சிட்டு இருக்கிற, தாடி பிடிச்சிருக்க வேண்டியது, இல்லைன்னா குடுமி பிடிச்சி ஆட்ட வேண்டியது. இப்படி பெரிய சண்டை, ரோட்ல சண்டை, நாட்டிலையும் சண்டை. தெளிவு பெற முடியுமா? கன்ஃபியூஷன். ஏதோ ஒரு ரூட்ல நேர்வழியில, நேர்வழி உங்களுடைய பாதை நேர்வழியில, இறைவனுக்கு நேர்வழியில. நேர்வழின்னு என்ன? இறைவன் இங்க இருக்கிறார். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, 4 மீட்டர் இருந்தாலும் சரி, 4 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 4000 கோடி கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்ம இறைவனுக்கு நேரான வழியில போகும். இறைவனை நோக்கி நேர்வழி. அது எந்த ஒரு இறைவன் சத்தியமானவன். சத்தியத்தை நம்ம கடைபிடிச்சாதான், நேர்வழியை கடைபிடிச்சாதான் இறைவனை நோக்கி சேர முடியும். அப்ப மனதுல சத்தியத்தை கடைபிடிச்சு இறைவனை நோக்கித்தான் பயணிக்க முடியும். நம்ம எல்லாரும் காசை நோக்கி பயணிக்கிறோம், உறவுகளை நோக்கி பயணிக்கிறோம், பேரம்பேத்தியை நோக்கி தான் அதிகமா பயணிக்கிறோம். வயசாகி போச்சு, நீ பேரம்பேத்தியை நோக்கியே பயணிக்கிறோம். எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லைங்க, பேரன் நல்லா இருந்தா பரவாயில்ல. உடனே படக்குன்னு கையை ஒடிச்சுட்டாங்க, நீங்க கொண்டு போங்க, பையன் நல்லா இருப்பான்றது. இப்படித்தான் நமக்கு பேரனும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு கேட்க மாட்டோம். பேரன் மட்டும் நல்லா இருந்த போது எனக்கு என்ன ஆயிட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேங்கிற பிரார்த்தனைத்தை வச்சிருக்கேன். அறியாத அக்கிரமமான அவசரமான பிரார்த்தனை. அப்ப யோகத்தை கடைப்பிடிச்சு நீங்க என்னதான் யோகத்தை கடைப்பிடிச்சாலும் மூச்சு நெறிப்படுமா, முதல் மூச்சு வருமானா வராது. ஏன்னா மனதுல 1000 பிரச்சனை. பிறந்த குழந்தைக்கு மனசு எப்படி இருந்ததோ அதே மாதிரி, பிறந்த குழந்தைக்கு எப்படி சுவாசம் இருந்ததோ அதே சுவாசத்துக்கு யோகத்தை கடைப்பிடிக்கணும். பிறந்த குழந்தைக்கு மனசு எப்படி இருந்தனோ அதே மனநிலைக்கு போனால் மட்டுமே உங்களோட சுவாசம் சரியாகும், உங்க வினையும் சரியாகும். பெரிய வம்பா போச்சு, இவ்வளவு பெரிய வம்ப கொண்டு வந்து விட்டுட்டா இனி என்னதான் பண்றது? வயசான காலத்துல ஏற்கனவே மகன் பேரன் பேத்தி எல்லாம் குடைச்சலா இருக்குது, இந்தால வேற கட்டிட்டு அளவாஞ்சிட்டு இருக்கிறோம், இப்ப கொண்டு வந்து இவன் வேற இதை பரிசு விடுறானே அப்படின்னு நினைச்சிருவோம். ரொம்ப ஈஸி பாருங்க, இது ரொம்ப ஈஸி. ஆனா இது புரியணும், எங்க பிரச்சனையா இருக்குதுன்னு முதல்ல தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். பிறந்த குழந்தைக்கு ஓடுற சுவாசத்துக்கு யோகத்தை கடைப்பிடிச்சே ஆகணும். நீங்க செஞ்சு செயல்பட்டு வெற்றிகரமா அடைய முடியாது, அடைய முடியாம போலாம், அடைய முடிகிற தன்மையும் இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்க, பிறந்த குழந்தைக்கு இருந்த மனநிலை தான் இருக்கணும். பிறந்த குழந்தைக்கு என்ன மனநிலையோ அதான் இருக்கணும். பிறந்த குழந்தைக்கு என்ன மனநிலைன்னு பாருங்க, ஆனந்தமா சுவாசம் ஓடுது, மனசுல ஒண்ணும் இல்லை. மனசுல ஒண்ணும் இல்லாதனால ஆனந்தமா சுவாசம், அந்த வினை இல்லாத சுவாசம் ஓடுது. மனதிலையும் வினை இல்லை, சுவாசத்திலையும் வினை இல்லை. நம்ம கிட்ட மனதிலையும் வினை, சுவாசத்திலையும் வினை. சோ மனதிலையும் சுவாசத்திலையும் வினை இருக்கிறதா தீவினை. யாருகிட்ட பின்னால் வழி இருக்குது? ஒருத்தர் கை தூக்குங்க, கையை தூக்க முடியாது, ஏதாவது குழி இருந்தா குழிக்குள்ள தூக்கிக்கலாம். அந்த நிலையில வாழ்றோம். இதாவது புரியுதான்னு பாருங்க. அட்லீஸ்ட் இதை புரிஞ்சுதான் நம்ம மேன்மை அடைஞ்சிடும். இதை புரிஞ்சுட்டாலே ஓ சரி, அந்த அகங்காரம் போயிடும், எனக்கு தெரியுங்கிறது போயிடும், அந்த அகங்காரம் மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன செய்யறது? நம்ம சுவாசமும் பிறந்த போது இருக்கிற மாதிரி இல்லை, மனசும் இருக்கிற மாதிரி இல்லை. இப்ப இதுக்கு ஒரே சூத்திரம். யோகமும் கற்றுக்கல, யோகம் கத்துக்க வேண்டாம், வேதத்தையும் படிக்க வேண்டாம். நீங்க யோகத்தையும் வேதத்தையும், யோக ஞானம் வேத ஞானம் யோக ஞானத்தின் மூலமா தான் இதை அடையணும். நீங்க எல்லா வேதத்தையும் படிக்க வேண்டாம், எல்லா யோகத்தையும் படிக்க வேண்டாம். நீங்க பாத்திரம் எடுக்க வேண்டாம், ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம், அரிசி ஊற போட வேண்டாம், குக்கர்ல வைக்க வேண்டாம், விசில் அடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டாம். அது கஞ்சி தான் வெளியே வருது. எல்லாம் விசில் அடிக்கணும் வருது, கஞ்சி புஷ்னு வெளியே வருது, நிக்கவும் மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க அவஸ்தைப்பட வேண்டாம். எல்லா வேலையும் செஞ்சு ஒரு உருட்டி கையில கொடுக்குறேன், நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும். நான் சொல்றது புரியுதுங்களா? புரிஞ்சா போதும். நீங்க ஸ்பீச்சை மட்டும் கேளுங்க. நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு அகத்துல தெளிவாயிட்டே இருக்கும். தெளிவாக ஆக உங்க அகமும் தெளிவாயிரும், சுவாசமும் சரியாயிரும். அதுக்குண்டான ரகசியம் இறையர்களால் அந்த ரகசியத்தை இறைவன் எனக்கு அறிவிச்சிருக்கிறதுனால இறைவனிடமிருந்தே உங்களுக்கு பெற்றுத்தர முடியுங்கிற ஆணித்தரமான நம்பிக்கையில பேசிட்டு இருக்கு, ஆணித்தரமான அத்தாட்சியோட பேசிட்டு இருக்கு. ஆனாலும் கேட்க மாட்டோம், இவன் இப்படித்தான் சொல்லிட்டே இருப்பாரு, யார் நாள் ஆகிறது போச்சு, வலித வலி. யாருக்கா இருந்தாலும் சரி, எந்த வகையான நோய் இருந்தாலும் சரி, நிச்சயம் குணப்படுத்திடலாம். எப்படி? நீங்க கவனமா ஸ்பீச்சை கேட்கணும், மதிக்கணும். ஏன் ஸ்பீச்சை கேட்கணும் தெரியும்? ஸ்பீச் தான் மருந்து. அது ஏன் ஸ்பீச் மருந்தா இருக்கு? அது நேரடியாக இறைவனிடத்துல இருந்து
பேராத்மால இருந்து இந்த ஆத்மாக்குள்ள இறங்கி வார்த்தையா வெளியே வருது. வார்த்தையே தெய்வமாகுது. அது வார்த்தை தெய்வமாகிற நீங்க சோதிச்சு பார்த்துக்கு. கண்டிப்பா நீங்க உரைச்சி பார்க்கணும். நம்ம எது கிடைச்சாலும் சரி உரைச்சி பார்க்கணும். தங்கத்தை கொண்டு போய் கொண்டு உரைச்சி பார்க்கணும். எத்தனை கேரட், 22 24? நீங்க இப்ப பேச்சை உரைச்சி பாருங்க. தெரிஞ்சதையெல்லாம் வச்சு என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கிறதான் சவால். அதான் அப்ப கேட்டு இப்ப இந்த ஒரே தாரக மந்திரம். இப்ப நம்ம சுவாசம் மாறணும், மனசும் மாறணும். அதுக்கு நீங்க எல்லாம் படிக்கணுங்கிறது படிக்க முடிஞ்சுன்னா படிக்கலாம். வந்தீங்கன்னா வேதத்துல சில வசனங்களை காட்டலாம், யோகத்துல சில டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கலாம், நீங்க இருக்கிற நிலையிலிருந்து உங்களை லிப்ட் அப் பண்ணலாம். நீங்க அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாம கவனமா பணிஞ்சு கேட்டுட்டு மட்டும் இருங்க. உங்க மனதும் புனிதமடையும், உங்களுடைய சுவாசமும் நிலைகளை பெறும். இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்க கேட்டு கேட்க உங்க மனம் தூய்மை அடைஞ்ச சுவாசமும் நிலை பெறதுனால உங்களுக்குள்ள உடல் இருக்கிற நோய் குணமாகும், மனது தெளிவாகும், உயிராற்றல் பெருகும், பக்தியோடு நல்லா வாழலாம். இப்ப இருக்கிற நிலையிலிருந்து தினம் தினம் முன்னேற்றம் கிடைச்சிட்டே இருக்குங்கிறத நிச்சயமா அனுபவிக்கலாம். நான் சொன்னது புரிஞ்சுதான் தெரியல. அனுபவிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது. அனுபவிச்சுட்டா போதும். எல்லாருமே அதான் இது நான் பேசல. நீங்க பின்னால் 5 பேர் சொல்றேன். நம்ம சொல்றோமே சனாதனத்துல 4 ஐயா சொன்னாங்க. 1324 25 சொன்னாங்க. அத்தனை நபிமார்கள் சொன்னாங்க. இறுதி தூதர், இறை தூதர்ங்கிறாங்க. சனாதனத்துல காலகாலமா பல்லாயிரம் வருஷங்களா வந்து நான் சொல்ற ஆழ்வார்கள், நாயன்மார்கள், நம்பிக்கையாளர்கள், அப்போஸ்தலர்கள், நபிமார்கள், இறை தூதர்கள், பக்தியாளர்கள், அருளாளர்கள் அத்தனை பேரும் பின்னால் நிற்கிறாங்க. ஒருத்தர் பாக்கி இல்லாம. உன்னால புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல. அத்தனை வேதங்களும், அத்தனை யோகங்களும், அத்தனை அருளாளர்களும் பின்னால் இருக்காங்க. அவங்களுடைய வார்த்தை தான் பேசிட்டு அத்தனை பேர் ஒவ்வொன்னு சொன்னாங்க. இப்ப அத்தனை பேர் சொன்னதை ஒன்னு சேர்த்து இப்ப நான் சொல்லிட்டு உலகத்திலே முதன்முறையா சொல்லப்படுது. நீங்க கவனமா கேளுங்க. உங்க உடல் இருக்கிற நோய் போயிடும், உங்க மனதுல தெளிவு வந்துடும், உங்க வாழ்க்கையில வறுமை போய்கிடும், மனதுல அமைதி வந்துடும், நல்ல தூக்கம் வரும், நல்லா பசிக்கும், சிறப்பா சந்தோஷமா அமைதியா வாழலாம். மரணம் மிக அருமையானதா இருக்கும். வேணா போனாமாவை கேட்பாருங்க. இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. இன்னைக்கு வேணா இன்னைக்கு அவங்க ஒரு அத்தாட்சி பக்கத்தில் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க. மிக அருமையான இவங்க தான் உபதேசம் எடுத்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு சமாதி கிடைச்சு. யாரெல்லாம் உபதேசம் எடுத்திருக்காங்களோ அவங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஒரே சமாதி கிடைச்சிட்டு இருக்கு. பெரிய ஒரு அமைதியை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது ஏன் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அதை பெற்றுட்டு கூட வாதம் பண்ற ஆளுகள்லாம் இருக்குது. எங்களுக்கும் அது தெரியும் ஐயா, நீ சொல்லாதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். வாதம் கூடவே இருந்து வாதம் பண்ணி சண்டை கட்டிட்டு இருக்கிற ஆட்களும் இருக்குது. அவங்களுக்கும் எல்லாமே இருக்குது. இறைவனுடைய கருணை அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுங்கிறத நீங்க உணர்ந்துக்க. அப்போ நம்முடைய அனைத்து வினைகளுமே இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது என்ன? வினைகளை நல்வினை தீவினை 2 வினையில அந்த எப்படி நல்வினை தீவினை நல்வினையா இருந்தது தீவினையா மாறிச்சுங்கிற இடத்துக்கு போயிட்டோம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இன்னும் எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்டு புரிஞ்சுக்கணும். மனதுல தெளிவு வந்துடணும். அப்போ முதல் சுவாசம் எப்படி இருந்ததோ அதே போல சுவாசம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய சுவாசத்துல களங்கம் இல்லாம போய் ஜீவனை சேர்ந்துடும். உச்சி திறந்துடும். பிறந்த குழந்தைக்கு நீங்க அவரவர் குழந்தை பார்த்திருக்கீங்களா? உச்சி கொலகுலன்னு இருந்திருக்கும். அது பேர் 10ஆம் வாசல்னு பேரு. அதான் திருவாம்பாசல், 10ஆம் வாசல், மோட்ச வாசல், சொர்க்க வாசல். இந்த மார்கழி மாசம் இது சொர்க்க வாசல் திறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வாசல் திறக்கிறது தான் சொர்க்க வாசல் திறக்குங்க. அங்க போய் திருப்பதியில சொர்க்க வாசல் திறக்குமா, ஸ்ரீரங்கத்தை ஓபன் பண்ணிட்டு இவனே வச்சுட்டு பிடி பிடி அடிச்சுட்டு சொர்க்க வாசல் நல்ல தரிசனம் வந்து கடைசியில தலைவலிக்குதுன்னாங்க. போயிட்டு வந்து ஒரே இடுப்பு வலி, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருமலே நிக்க மாட்டேங்குது, காய்ச்சல் பிடிச்சி அவர் போயிட்டா இருக்குங்க. அங்க போயிட்டு வந்தவரும் இப்படி போயிட்டா இருக்குங்கிற மாதிரி தான் வாழ்ந்துச்சு. நீங்க எப்ப போவீங்கன்னு கேட்கறாங்க. நாங்க டிக்கெட் புக் பண்ணிட்டோங்க. நாங்க கிளம்பி இவ்வளவு காமெடியா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கூட இது இல்லை. அப்ப 10ஆம் வாசல் குழந்தை நம்ம பார்த்தோம்னா தெரியும். அப்ப அந்த சுவாசம் நம்ம உள்ள ஓடிட்டு இருக்கிற சுவாசம் அது ஊர்த்துவ கதின்னு பேர். இப்போ தொழுகை நடத்துவாங்க, இஸ்லாத்துல வந்து தொழுகை நடத்துவாங்க. இங்க மார்க் தெரியும்.
புருவமத்தியம்ங்கிற இது நீங்க வஜ்ராசனத்திலிருந்து குனிஞ்சு நிலத்தை தொட்டீங்கன்னா எந்த இடம் படுதோ அந்த இடத்துல உயிரை உணரலாம். வஜ்ராசனம் போட்டு நீங்க எந்த உணவு உண்டாலும் ஜீரணம் ஆயிடும். உங்களுக்கு யாராவது ஜீரண இது இருந்ததுன்னா காலையில அந்த வஜ்ராசனம் ஒரு பேர். அதை நீங்க யாரா இருந்தாலும் எந்த வயதினராலும் வஜ்ராசனம் போட்டீங்கன்னா முதல் நாள் வலிக்கும். வயசாயிடுங்க, என்னால உட்கார முடியாது, இல்ல கஷ்டப்பட்டு எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்தது வஜ்ராசனம் போட்டீங்கன்னா எந்த உணவா இருந்தாலும் பசும் பண்ணி. சைவம் அசைவம் இந்த பேச்செல்லாம் கிடையாது. பாறையை சாப்பிட்டாலும் சரி, எலும்புகளாவே சாப்பிட்டாலும் சரி, வஜ்ராசனம் போட்டு உட்காந்தீங்கன்னா ஜீரணிக்க செஞ்சிடும். நாங்க உணவுல ஞானம் இல்லை அப்படியெல்லாம் இல்லை. எந்த உணவு வேணாலும் சாப்பிடலாம், உள்ளம் தூய்மையா இருந்தா போகுது. நம்ம சாப்பிடுறது அனைத்துமே அசைவம் தான். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம உண்ணக்கூடிய அனைத்து உணவு நாங்க இல்லைங்க, நாங்க 2 போன ஜென்மத்திலிருந்தே நாங்க இப்படித்தான் சைவம் தான் சாப்பிடுறோம். பொய், அப்பட்டமான பொய். தண்ணியில உயிர் இல்லையா, தாவரத்துல உயிர் இல்லையா, நீங்க வாங்குற சுவாசத்துல உயிர் இல்லையா, கோடிக்கணக்கான பாக்டீரியா சாப்பிட்டு தான் நம்ம உயிரை காப்பாத்திட்டு இருக்கோம். நீங்க சாப்பிட்டு இருக்கிற அனைத்துமே அசைவம். ஆனா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நாங்கெல்லாம் சைவங்க, 3 தலைமுறையா செய்வோங்க, 3 தலைமுறையா போய் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல போட்டி வேற. நாங்கெல்லாம் செய்வோம், நீங்க அசைவம், நாங்க பிராமணர்கள், நீங்க எல்லாம் சைவர்கள், வைணவர்கள். பகவத்கீதையில சொல்லுது வைசியர் சூத்திரர் என்ற பெண்கள் இவங்கெல்லாம் இழிவானவர்கள். வேதம் சொல்லி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்காம தான் பகவத்கீதை படிச்சுப்பாரு. பெண்கள், வைஷ்ணவர்கள், சூத்திரர்கள் இவர்கள் எல்லாம் இழிவான பிறவிகளாக இருந்த போதும் என்னையே நினைத்து பரகதி அடைகிறார்கள் வேலை சொல்லு. என்ன செய்ய? இதை படிச்சுட்டு வைஷ்ணவ சூத்திர நீங்க தாழ்ந்த பெண்களை இழிவான பிரிவுன்னு இதை எழுதி வச்சுட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் கட்சி. பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கட்சி, குரான் எடுத்து பார்த்தா அதுல கட்சிக்குண்டான வசனங்கள். அதை மட்டும் இறுகி பிடிச்சுக்கிறது. இறைவனை கைவிட்டோம், அன்பை விட்டுட்டோம். சமுதாயமா இருக்கிறோம், மொழி பேசிட்டு இருக்கிறோம், நாட்டை பிரிச்சாச்சு, மதத்தை பிரிச்சாச்சு. ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா 72 பேர் இருக்கா, 72 பிரிவு. பைபிள் கூட கிறிஸ்துவத்தை எடுத்து பார்த்தா 70 பிரிவு இருக்கு. நம்மளால கூட இப்படி மீசை வச்சுட்டு கருப்புராயா ஓங்கிறான், அப்புறம் வெள்ள தொங்க போட்டு அப்புறம் ஐயோங்கிறான், கடாயை வெட்டணுங்கிறான், பாட்டிலோட அடிக்கணுங்கிறான், அப்புறம் அங்க போன பூ மனத்தோட பெருமாளே நீ காப்பாத்து, பெருமாளே இப்படிங்கிறாங்க. இப்படி பல்வேறு இந்து மதத்துல எத்தனை இருக்குது, எத்தனை தெய்வங்கள். முருகன் பக்தர்கள் தனியா இருக்காங்க, ஐயப்ப பக்தர்கள் தனியா இருக்காங்க. ஆனா போயிட்டு வரும்போது ஃபுல்லா வர்றாங்க, பக்தியோட சக்தியோட வர்றாங்க. இப்படி எல்லாம் கலப்படும். அவனே போட்டு நல்லா இருக்கானே, நான் போட்டா எனக்கு என்னங்கிறான். உடல் பண்ணிட்டு நல்லா தான் இருக்காங்க, நான் பண்ண எனக்கு போவான். இப்படி எல்லாம் பல கோணத்துல கலப்படம் ஆயிப்போச்சு. கேட்டு பார்த்தா கடைசியில கலியுகம் இப்படித்தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி சொல்லி தப்பிச்சுட்டு நான் இப்படி கிளம்பி போயேன். நீங்க அப்படிக்கா போயிருந்தா நான் இப்படிக்காம. ஒரு தெளிவே இல்லை, எல்லாம் கலப்படம். எதை எடுத்தாலும் கலப்படம். ஆயில கலப்படம், சாப்பாட்டுல கலப்படம், பன்னில எல்லாம் கலப்படம், ஈஷால கலப்படம். தண்ணி அடிக்கலன்னு அங்கேயும் கலப்படம். அடிச்சு பாருங்க, உங்களுக்கு பெரிய வேதனை. நல்ல தண்ணி அடிச்சா கூட பரவாயில்ல, அதுலயும் கலப்படம். குடி பாட்டில் பிடிங்க போயிடும், 10 ரூபாய்க்கு போகும். இது எல்லாம் நிறைய பிரச்சனைகள். 3000 கொடுக்கறேன்னு போனா கடையில காசு சேர்த்துக்கிறேன். நீங்க எதுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்குதுங்களா? எத்தனை தாங்கிறது? சரி நீ வாங்கிட்டமே நன்றியோட ஓட்டுக்கிட்டு போடலன்னா என்ன போடுறது, எப்படி போடுறது? பெரிய குழப்பம். வாழ்க்கையில எதை எடுத்தாலும் குழப்பம். இந்த குழப்பமெல்லாம் தீரணும். முதல்ல இந்த வேலை நம்ம மூச்சை நம்மளை கவனிக்கணும். தன்னை அறியணும், தலைவன் அறியணும். எப்ப மூச்சு சரியாகுதோ, எப்ப மனசு சரியாகுதோ தன்னையும் அறிஞ்சுக்கலாம். நம்ம கொடுக்கிற தலைவனையும், நம்மை படைத்த அண்டத்தையும் படைத்த இறைவனையும் அறிஞ்சுக்கலாம். இப்ப இதையெல்லாம் கட்டாயம் அறிஞ்சே ஆகணும். அறியலினா, தனக்கு ஊமை இல்லாத தாள் சேரலினா மனக்கவலை மாறாது. இப்ப நம்ம மனக்கவலையில் இருப்போம், கவலை தீர்ந்துருமா? தீரவே தீராது. தனக்கு ஊமை இல்லாத தாள் சேர்ந்தே ஆகணும். தாள் சேரணும்னா சுவாசம் அந்த மாதிரி ஓடித்தான் தீரணும். வினை நல்வினையா மாறித்தான் ஆகணும். நல்வினையா மாறின பத்தி மனசு சுத்தமாயிரும். மனது தூய்மை, மன தூய்மை. அதனால வினை தூய்மை சொல்லியிருக்காங்க, படிச்சிருக்கிறோம். மன தூய்மை நீராளம், அதாவது உடல் தூய்மை நீராளமையும், மன தூய்மை அகத்தூய்மை வாய்மையால் காணப்படுது. வினை தூய்மைன்னு சொல்றாங்க. அப்ப வினை தூய்மை எப்படி வருது? மன தூய்மையில தான் வரும். அப்ப வினை தூய்மை ஆகணும் அப்படின்னா, கர்மம் தூய்மை அடையணும்னா நல்வினை ஆகணும். தீவினை நல்வினை ஆகணும்னா மனம் தூய்மையாகணும். மனம் தூய்மையாகணும் என்ன? ரூம் சுத்தம் பண்ணணும்னு என்னன்னா, நான் மேல அழுகுகளை துடைக்கிறேன், அப்படி தூய்மை இல்லை. இருக்கிற போது தூக்கி வெளியே வீசணும்.
சுத்தமா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மனம் தூய்மையாகும். நாம தூய்மையாகணும்னு தொடச்சு வச்சுக்கிறோம். இது 3 வருஷத்துக்கு முன்னால வாங்கினது, 30 வருஷத்துக்கு முன்னால வாங்கினது, தொடச்சு வச்சு தூய்மையாயிடுது. அது தூய்மை இல்ல, அத்தனையும் தூக்கி வெளியே வீசிடும். மனசுல நல்லதையெல்லாம் கூட்டி வச்சிருக்கிறோம். நாங்களாம் நல்லா எண்ணங்கள்ங்க, எண்ணமே ஆகாது. பாருங்க, மன தூய்மைங்கிறது ரூம தூய்மை பண்றதுங்கிறது ரோம சுத்தமா காலி பண்றது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், சுத்தமா தொடச்சு வைக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். சுத்தமா காலி பண்றது. அப்ப மன தூய்மை என்ன? மனசுல இருக்கிற நல்லெண்ணம் கேட்ட எல்லா எண்ணத்தையும் காலி பண்ணணும். குழந்தைக்கு நல்லெண்ணம் இல்லை, கெட்டெண்ணம். இப்ப அங்கதான் பிரச்சனை. அப்போ சுவாசம் சரியான சுவாசம் ஆகணும். மனது தூய்மையா ஒன்றுமில்லாததா இருக்கணும். மனதுல ஒன்றுமில்லாம இருந்தா மட்டுமே சுவாசம் அந்த 10ஆம் வாசல் வழியா கபால வாயில கருத்துல நிறுத்துற கபால வாயில் வழியா பறந்து பாயும். இப்ப நம்ம எல்லாமே 4 ஆணவம் கொண்டு இந்த உடம்புக்குள்ள சுவாசம் பிரசரிசா ஓடிட்டு இருக்கு. உள்ள ஓடிட்டு இருக்கிற சுவாசம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உடம்புக்குள்ள அழுத்தமா இருக்குது. நீங்க மனசுல அழுத்தம் இருந்தா சுவாசத்துல அழுத்தம் இருக்குது. அழுத்தம் இல்லாத மனசே இல்லை. உலகத்துல எல்லா மனசும் அழுத்தமாவே இருக்குது. அதனால உள்ள சுவாசம் அழுத்தமா இருக்குது. மனசுல ஒண்ணும் இல்லை, அழுத்தம் இல்லைன்னா புறத்துல இருக்கிற காற்றும் அகத்துல இருக்கிற காற்றும் ஒன்னாயிடும். அந்த ஒன்னாகிற பாதை தான் இந்த வழியா, இல்லைன்னு இங்க அடைச்சிருக்கு. ஒன்னாயிடுதுன்னா இது ஓப்பன் ஆயிடும். புறக்காற்றும் அகக்காற்றும் ஏகமாயிடும். இப்ப நான்கிறது இது இந்த உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நான்கிற எண்ணம் மனசுல இருக்கிறதுனால அந்த காற்று உடம்புக்குள்ளேயே நிக்குது, பிரஷரா இருக்குது. இந்த பிரஷர் பூரா நான்கிறது போயிடுதுன்னா பிரஷர் போயிடும். அப்போ புறத்துல இருக்கிற காற்று அகத்துல இருக்கிற காற்று ஏகமா ஒன்னாகிற பாதை இந்த இடத்துல கதவு ஓப்பன் ஆகி ஒன்னாயிடும். அப்போ எப்போ இந்த கதவு ஓப்பன் ஆகி புறக்காற்றும் அகக்காற்றும் ஒரே பிரஷருக்கு வருதோ அப்ப நான் அற்று போச்சு. இறைவனுடைய பிரஷர் நமக்குள்ள வந்தது, இறைவனுடைய காற்று உள்ள வந்தது. ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புதுசா தெரியற மாதிரி இருக்கு. நான் கவனமா கிரகிச்சிட்டீங்கன்னா போதும். நீங்க கவனமா கிரகிச்சீங்கனாலே உங்களோட 10ஆம் வாசல் ஓப்பன் ஆகி அட்லீஸ்ட் கேட்கிற போதாவது உங்களுடைய 10ஆம் வாசல் ஓப்பன் ஆகி இறைவனுடைய அருள் உங்களுக்குள்ள இறங்கிட்டே இருக்கு. இது இப்ப கண்டிப்பா நடந்துட்டு இருக்குது. அதைவாவது உணர்ந்தா பரவாயில்ல. இப்ப நடக்கிற மாதிரி நீங்க எப்ப கேட்டாலும் அது நடக்கும். அதைவாவது புரிஞ்சுட்டு கேட்டா பரவாயில்ல. தொடர்ந்து கேட்டீங்களா நீங்க விடுதலை அடைஞ்சிடலாம். நீங்க புரிஞ்சு கேட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு ஓடாட்டியும் பரவாயில்ல. அந்த நேரத்துல நானும் எனக்கு பின்னால் இருக்கிற அருளாளர்களோ யாரோ ஒருத்தர் உங்களை காப்பாற்றிடுவார். இறைவனுடைய அருளால் இறைவனை காப்பாற்றிடும். அதுக்கு தானே பக்தி. இறைவன் மேல பக்தி வச்சோம்னா பக்தி வச்சிருக்க அத்தனை பேர் உதவி கை நீட்டிட்டு இருக்காங்க. நம்ம கை நீட்டுற உதவியாளர்கள் புற எட்டி உதச்சிட்டு இறைவனையும் உதச்சிட்டு அப்பாயா நாங்க சினிமா பார்த்து வந்துடுறோம். நல்ல படம் ஜனநாயகனே ரிலீஸ் ஆயிருக்குது, டிக்கெட் புக் பண்ணோம், பார்த்துட்டு வந்துடுறோம். நீ அது கூப்பிட்டு இருக்கிற, அப்புறம் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்துடுறது. அப்ப டாஸ்மாக் திறந்து ஒரு குவார்டரு ஒரு ஆஃப் நீர், இப்படி எல்லாம் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் கடைசியில எல்லாம் வாழ்க்கை போய் தாடி வளர்த்துட்டு சொல்லிட்டு போறது. நிறைய பேர் ரோட்ல தெரியும், பைத்தியம் கூட தெரியும், போய் காலையில் பிடி சுத்தரு ஒரு தாடி சுத்தரு சொல்லிட்டு அப்படி வேற கூட்டுங்க. தான் தெளிவடைகிறது இல்லை. மனித குலம் வாழ்விக்குண்டான பண்பாடுகள், வேதங்கள், யோகங்கள், இறைவனரோட வாழ்றதுக்கான வழி இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லை. எனக்கே எல்லாம் தெரியும். என்ன பார்த்தேன், பேஸ்புக்ல பார்த்தேன். இப்படி பல வகையில கண்டாமினேட் ஆயிப்போச்சு. இப்ப நீங்க உங்களுக்கு நீங்களே பார்த்து உங்களோட சுவாசம் சரியா இருக்குதா? பூரண சுவாசம். காலையில இருந்தா நீங்க என்னத்தை சாப்பிட்டாலும் சரி, பாருங்க இந்த உணவு ஜீரணமாகாது, அது அந்த விட்டமின் இருக்குது, இந்த விட்டமின் பி இருக்குது, 6 இருக்குது, 12, எல்லாம் குழப்பம். அவனுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டே இருப்பான். இந்த இடத்துல கட்டி இருக்குது, வலி வந்து நீங்க கோடி ஆயிடுவீங்க, வாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், இன்ஜெக்ஷனை போடுறேன், மருந்துக்கு 10,000, ஹாஸ்பிட்டல் வாடகை 20,000, பூரா பிடிங்கிட்டு போயிட்டு வாங்க. இனி நீங்க நல்லா இருப்பீங்க. எப்படி நல்லா இருக்கிறது? உலகம் பூரா பிசினஸ் கிடைச்சா கைப்பற்றிக்கிறது. ஆன்மீகம் இப்படித்தான். வாங்க நான் உபதேசம் கொடுக்குறேன். பல பேர் பகல்ல கொடுக்குறான், பல பேர் இரவுல வேற கொடுக்குறான். நான் உனக்கு அதுக்கு போயிடுறேன், நல்ல உபதேசம், எனக்கு நல்லது, நீயும் போய் வாங்கிக்கேன்னு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் அது கன்செஷன் வேறு. உங்களுக்கு எல்லாம் 5000, நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா 4000. இது நியூ இயர் 2026 சலுகை வேற கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கீங்க, இல்லைன்னா சலுகை காலி. குறைந்த இடமே உள்ளது பாருங்க, குறைந்த இடமே உள்ளது, சலுகை கொடுத்துருக்கோம். காலி ஆயிரம், சீக்கிரம் கட்டிக்கிங்க பணத்தை.
நம்ம அதையும் நம்பிக்கிறோம். இது ஆடி தள்ளுபடி போடுறது, நம்ம ஓடி தள்ளுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். சித்தர்கள் பாடினாங்க, நாடி நாடி ஓடி ஓடி தேடி தேடி கோடி கோடி. பாட்டெல்லாம் சுருக்கமா சொல்லியிருக்கேன். நாடி நாடி ஓடி ஓடி தேடி தேடி கோடி. இப்போ எதுவுமே தெளிவு இல்லாம நம்ம எங்க போறதே தெரியல, உண்மையிலே தெரியல, யார் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ரொம்ப பட்டையெல்லாம் அடிச்சு போட்டு வச்சு காயெல்லாம் போட்டு வாழ்க்கை வளமுடன்னா ஆத்ம நமஸ்காரம்னு நம்பிடுறப்பா, நல்லவனா இருப்பான் போட்டிருக்குது. 4 பாட்டு நறுக்குன்னு போனா நிறைய படிச்சிருப்பான் போட்டிருக்குதுன்னு எல்லாம் நம்பி நாசமா போய் கிடக்கும். வண்டியே ரிப்பேர் ஆகி ட்ரைன் நின்று என்னதான் பண்ண. நமக்கு இருக்கிற நமக்கு உள்ள பெரிய கலவரம், வெளியே கலவரம், நாட்டுல கலவரம், டோட்டலா வீட்டுக்குள்ளேயும் கலவரம். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், நீ சொன்னா நான் கேட்டுருக்கேன், நான் சொன்னா நீ கேட்கணும், நான் தான் ஆம்பளை, நீ என்னத்தை குறிச்ச ஒரு நாளாவது சமைச்சே, நீ பாலையும் கூட காய்ச்சி வைக்க மாட்டேங்கிற, டம்ளர் கழுவ மாட்டேங்கிற, பிரச்சனையே பிரச்சனை. ஆக நம்ம மனத சுவாசத்தை சரியா ஒரு 24 மணி நேரத்துல 1 மணி நேரத்தை ஒதுக்கி சுவாசத்தை கொஞ்சம் சரி பண்ணி ஸ்பீச்சை கொஞ்சம் கேட்டு இறைவனை பத்தி ஸ்பீச்சை கேட்கறதுனா இறைவனை பத்தி நீங்களே சிந்திக்கலாம். உங்களுடைய சிந்தனையில நீங்க இறைவனை பத்தி சிந்திச்சீங்கன்னா அதுவே பிரேயர் ஆயிடும். உங்களுக்கு காட்டி கொடுத்தோம். மனமே குரு, உள்ள ஆத்மாவே குரு, வெளியிருந்த ஆள் வேண்டியதில்லை. நான் உங்க மனம் உங்களுக்கு குருவாகல, உங்களுக்கு ஆத்மா குருவா தெரியல, படைச்ச இறைவன் உங்களுக்கு குருவா தெரியலங்கிற போது தேர்ட் பார்ட்டியான வெளியிருந்து எவனோ இந்த மாதிரி தாடி இடிமோன்னு சொல்லித்தான் ஆகணும். எத்தனை தாடி சொன்னாலும் கேட்டுத்தான் ஆகணும். ஏதோ ஒரு தாடி சொல்லி நீங்க உங்க மனசை பார்த்துக்கணும். உங்க மனசை காட்டுறவனு, உங்க மனசை நோக்கி காட்டுறவனே, உங்க ஆன்மாவை நோக்கி காட்டுறவனே, உங்க படைச்ச இறைவன் நோக்கி காட்டுறவனுக்கு நீ போய்க்கணும். காசு கொடுங்க மட்டும் போயிடாது. அவன் ஏதாவதுன்னா நீ ஹாஸ்பிட்டல் போவான், அந்த டாக்டர் ஃபேமிலி டாக்டர், அவன் பேய் மொழி முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். வயசு 32, பேரு ஜான்சன். கோயம்புத்தூர் போனீங்கன்னா வயசு 32, பேரு ஜான்சன், எம்டி படிச்சிருக்கேன், எம்டி எஃப்ஆர்சிஎஸ், மாஸ்க் போட்டிருந்தான். நோயாளி கிட்ட இருந்து ஏதாவது கிருமிக பறவைன்னு போட்டிருக்காரு நினைச்சா போய் உட்கார்ந்து ஐயா என்ன ஆச்சுங்க, எனக்கு கொஞ்சம் ஆஸ்துமா ட்ரபிள். வயசு என்ன 32. இப்படி நிலைமை. ஆஸ்துமா ட்ரபிள். அப்ப என்ன எடுத்துக்கிறீங்க? அது சுகர் இருக்கிறதுனாலங்க அப்படிங்கிறா. சுகரும் இருக்குதா அப்படிங்க? ஆமாங்க, பிரஷரும் இருக்குது. போன் நம்பர் வேணா உங்களுக்கு நீ பேசிப்பாரு. உண்மையிலேயே உண்மையெல்லாம் நல்லா சொன்னாரு. சுகர் இருக்குது, ஆஸ்துமாவா இருக்குது, பிரஷரும் இருக்குது, ஹார்ட்ல இப்ப பிரச்சனை வந்திருக்குது. 32 வயசு, எம்டி எஃப்ஆர்சிஎஸ், ஹாஸ்பிட்டல் நடத்திது. அவரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எல்லா டாக்டரும் அப்படித்தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியல, நீங்க ஓப்பனா போய் ராஜபாளையத்துக்குள்ள போய் ஒரு டாக்டரா கேளுங்க, எனக்கு பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்குது, நான் டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கிறேன், நானே எடுத்துக்கிறேன், நீங்க எடுத்துக்கிறேன், என்ன எடுத்தது. இப்படி விளம்பரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கும் சுகர் இருக்குது, தினமும் ஒரு டேப்லெட், சைட் எஃபெக்ட் எல்லாம் கிடையாதுங்க, ஆன்டிபயோட்டிக் இல்ல, சைட் எஃபெக்டும் இல்ல, தாராளமா எடுத்துட்டு. இதெல்லாம் ஒரு மேட்டரா? எப்படியோ டேப்லெட்டை வித்துட்டு போயிடுறாங்க. மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு நீங்க எவ்ரி மந்த் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். சும்மா சுகர் டெஸ்ட்டுக்கு ஒரு 300 ரூபா, என்ன பாக்குறதுக்கு ஒரு 300 600 ரூபா, நீங்க ஒரு 300 பேர் இருந்தா போதும். 300 வாங்கிட்டோம்னா வாழ்க்கை மாசம் மாசம் கார் மாறிட்டு இருக்கு, வீடு மாறிட்டு இருக்கு, பெயிண்ட்டும் மாத்திக்கலாம். நமக்கு அது தெரியுது. ஐயோ டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், ஃபேமிலி டாக்டர். அவரு கொஞ்சம் ஏமாறாம இருந்தீங்கன்னா நீங்களும் சரி. இன்னும் இருக்கிற எத்தனை பேர், உலகத்தில் இருக்க 800 கோடி பேர் இறைவனை பத்தி சத்தியத்தை ராவா பேசி கேட்டா எல்லா நோயும் போயிடும். ஏன்னா கேன்சர் குணமா இருக்குது, எய்ட்ஸ் குணமா இருக்குது, சொரியாசிஸ் குணமா இருக்குது, சுகர்ல வந்த கால் புண் சரியா இருக்குது, தலைவலி குணமா இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் குணமா இருக்குது, கைவலி கால் வலி எல்லா வலிகளும் குணமா இருக்கு. அத்தாட்சிகள் ஏராளமா இருக்குது. நம்ம இன்னும் விளம்பரம் பண்ணல. விளம்பரம் பண்ண சொல்லித்தான் தூண்டுகோல் போட்டு இருக்காங்க. எல்லாமே எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஆனா இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. வெளியே சொன்னா அவனும் பொழைச்சுக்குவானே. நம்ம டீம் அப்படி இருக்குது. வெளியே சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பொழைச்சுக்குவான், அவன் படுத்து கெடுத்து இந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். நிச்சயமாக எல்லாம் நம்முடைய வினைகள் தீவினைகள் வந்து நல்வினைகளா இருந்து படைக்கும் போது இறைவன் நமக்கு கொடுத்த அனைத்து அருள் பாக்கியங்களையும் நம்ம பிரார்த்தனையில வச்சிருக்கோம். இறைவனை நாம நம்புறோம். அல்லாவான பரம்பொருளான மறைபொருளான இறைவனை நாம நம்புறோம். அனைத்தையும் படைத்தவன் அவன்தான் நம்பி, அவன் நமக்கு உயிருக்கு சமீபமா இருக்கிறான்னு நம்பி அவன்கிட்ட சொல்றோம், இறைவன் நான் பண்ண பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு. உயிருக்கு சமீபமா இல்லைங்க, உயிருக்கு ஆழத்துல இருக்கான் இறைவன். உயிரினுடைய ஒவ்வொருத்தருடைய உயிருக்கு ஆழத்துல இறைவன் இருக்கிறான். நம்பினீங்கன்னா போதும். இதுக்கு வழிகாட்டுறதுக்கு வேற ஒருத்தர் வேண்டியதில்லை, உங்க மனசுதான்.
உங்க உயிருக்கு மையத்துல, உங்க உயிருக்கு சமீபத்துல உங்களை படைச்ச இறைவன், அண்டத்தை படைச்ச இறைவன் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்காரு. நீங்க நேரடியா பேசுங்க. இதுக்கு இந்த பூசாரிகள் நம்பாதீங்க. காசு வாங்க சிரமம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. முதல்ல அந்த பழக்கத்தை விட்டா உலகம் உருப்படும். காசு வாங்கிட்டு சொல்றவன் போறா இன்னும் உண்மை உணரல. ஏன்னா அவன் வியாபாரம் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். வகுப்பு முடிஞ்சு சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அங்க வகுப்பு வச்சிருக்காங்க, ஃபீஸ் 3500, நான் போய் படிச்சுட்டு வந்துடுறேன். படிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்றேங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சரி படிச்சுட்டு வாங்க, நல்லா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறது வழக்கம். தூரமா இருந்து வர்றது, லண்டன்ல இருந்து ஒருத்தர் வர்றான், இங்க வந்து வகுப்பு படிக்கிறேன். ஆழியாத்துல குண்டலியம் சொல்றாங்க, நான் போய் படிச்சுட்டு வந்தேன். ஆனா குண்டலியம் வந்து இங்கேயும் சொல்றோம். குண்டலியம் கையை வச்சு தடவை மேல கொண்டு வரல, சும்மா பேச்சிலேயே வந்துடும். உங்களுக்கு எல்லாருக்குமே குண்டலியம் எழுப்பிடலாம். இப்ப எழுப்பி இருக்குது. உங்களோட குண்டலினி உச்சத்துலதான் இருக்குது. காந்த தத்துவத்தில் நீங்க காந்தத்தால கட்டுப்பட்டு தானே இருக்கிறீங்க. உங்க குண்டலினி இப்ப நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு. இப்ப நீங்க இறைவனை உணர்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. உங்க மனசு அமைதியா தான் இருக்குது. உங்க உடம்புல இருந்து நோய் குணமாயிட்டே தான் இருக்குது. நிச்சயமா குணமாயிடும். எல்லாத்துக்கும் நோய் குணமாயிடும், அதுல சந்தேகமே கிடையாது. நான் உடனே குண்டலின் அது எங்க இருக்குது, நான் கை விட்டு பாக்குறேன், கால் விட்டு பாக்குறேன், அறுத்து பாக்குறேன். இது குண்டலின்னு சொன்னாங்க, இத்தோட இருக்குமா அத்தோட இருக்குமா தெரியல. குண்டலிங்கிறது நம்மளோட உயிராற்றல் குண்டலம் போல சுத்திட்டு இருக்கு. அதையாவது தெரிஞ்சு காதுல குண்டலம் போடுறோம். கர்ணன் கவச குண்டலத்தோட வந்தான். கவசம்ங்கிறது ஏதாவது அம்பு, ஏதாவது ஆயுதங்கள் வந்தா பிளக்க முடியாத கவசமும், காதுல குண்டலமும். குண்டலம்ங்கிறது என்ன, காதுல போடுறது அல்ல. நம்ம கர்ணனுக்கு இருந்த குண்டலம் இதல்ல. குண்டலி உள்ள வந்து அவனுக்குள்ள சிரசுக்குள்ள வந்து உயிராற்றல் குண்டலம் போல சுத்தி வரும். அந்த குண்டலம் போட்டுருந்தான். எழுதுன ஏட்டக்கு எடுத்தான், பாடணும் பாட்டுக்கு எடுத்தான். எல்லாம் கதை எழுத குண்டலம்னு நாம வழக்கமா போறோம். 2 பவுன்ல போட்டானா 3 பவுன்ல போட்டானா. அடுத்து குமரன் சில்க்ஸ்ல வாங்கலாமா, சென்னை சில்க்ஸ்ல வாங்கலாமா, என்னதான் செய்யறது? எதை சொன்னாலும் கேட்கறது. குண்டலம்ங்கிறது வட்டமானது. எது? வாசம், சுவாசம், இறைவன். இந்த உயிராற்றல் வட்டமா மேல கபாலத்துல, இந்த சிரத்துல குண்டலம் போல உயிராற்றல உணர்ந்தா அவன் சிரஞ்சீவி. சிரத்தில் ஜீவிக்கிறவன் அர்த்தம். சிரத்தில் இருக்கிற ஜீவனோட அது குண்டலம் போல சுழண்டுட்டு இருக்கிறதோட வலப்பக்கத்தில் சுத்திட்டு இருக்குது. கிளாக் வைஸ் இந்த பூமி வலப்பக்கத்தில் சுத்திட்டு இருக்குது. நமக்குள்ள ரத்தம் வலப்பக்கத்தில் சுத்துது, உயிரோட்டம் வலப்பக்கமா இருக்குது. அந்த வலப்பக்கமா சுத்துற குண்டலம் போல தான் குண்டலி. உங்களோட உயிராற்றல் தான் அது. அந்த உயிராற்றல் சுத்துறது நம்ம அனுபவிச்சுட்டு மேல சுத்துறது சக்கரம் சுத்து. உடனே சக்கரம் சுத்துன்னு அது எத்தனை டைம் ஆயிட்டுருங்க. எல்லாம் கண்டபடி அதையெல்லாம் கடந்து உயிரை கடந்து இறைவனோட ஐக்கியமாகி ஏதும் இல்லாம, மனசுல எந்த கலங்கம் இல்லாம, ஏக சுவாசமா, எனக்கு இந்த உடலுக்குன்னு சுவாசம் இல்லாம எங்கும் ஓடுற காற்று ஏகமா ஓடிட்டு இருந்தா அதான் சமாதி. எங்கும் ஓடிட்டு இருக்கிற காற்று ஏகமா ஓடிட்டு மனதுல எந்த எண்ணம் இல்லாம உயிர் வழியே இறைவனை அடைஞ்சு எந்த கலங்கம் இல்லாம இருக்கிற இடம் தான் சமாதி. அது தூங்குறது. இப்ப நம்ம எல்லாம் தூங்குறோம், எல்லா உயிரிலும் தூங்குது. தூங்குற போது எல்லா உயிரிலும் சமாதியில் இருக்குது. அதே தெரியல. நம்ம தூங்குற போது நம்ம எல்லாம் சமாதியில் தான் இருக்கிறோம். நீங்க நல்லா தூங்குங்க, சமாதி. இந்த உலகத்துல ஆசை பூரா விட்டுட்டு நீங்க கம்ப்ளீட்டா தூக்கத்துக்கு போயிருங்க, உங்களுக்கு பிறப்பில்லை. அது மனசு அடங்க மாட்டேங்குது. நான் தானே பெற்றேன், நான் தானே கட்டினேன், நான் காப்பாத்துறேன்ட்டு வந்துருது. நீங்க ஒண்ணும் வேண்டாம், நல்லா தூங்கிருங்க. ஒரே அடி தூக்கம், தூங்கிருங்க. உங்களுக்கு பிறப்பு கிடையாது, ஆசை கிடையாது, பிறப்பு கிடையாது. ஆசை இருந்தா தான் திரும்ப வரணும். தூங்குற திட்டம் போட்டீங்களா? அதனாலதான் மாத்திரை கொடுத்து சாப்பிட்டு தூங்குங்கன்னு படுக்க வச்சேன். பிறப்பே இல்லடா, போ செத்தே போ. அது எவ்வளவு ஃபீஸ்? ஐசியூல இடம் இருக்குதுங்களா? ஜெனரல் வார்டா இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்படி எல்லாம் நம்ம பயணம் போயிட்டு இருக்கு. ஆனா தெளிஞ்சு ஆனந்தமா வாழ்றதுக்கு தயாராகலாம். இப்ப நம்ம தீவினைகள் அனைத்தையுமே சுவாசம் மனசு ரெண்ட கொண்டு இந்த யோக நெறியில எல்லாம் கொண்டு வேதத்தை கொண்டு யோகத்தை கொண்டு நீங்க இதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. பாருங்க, நீங்க அதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. வேதத்தை படிக்க வேண்டாம், யோகத்தை செய்ய வேண்டாம். காது கொடுத்து கவனமா கிரகிச்சிட்டீங்கன்னா உங்களை அந்த இடத்துக்கு நான் கொண்டு போய் இறங்குறேன். நீங்க இல்ல நான் அந்த இடத்துக்கு போறேன்னு யாராவது வாங்க, சவால். இந்த உலகத்துல 800 கோடி பேருக்கு மட்டுமல்ல, முன்னால செத்து போனவங்களுக்கும் சரி, இனிமேல் பிறக்க போறவங்களுக்கும் சரி, சமாதானமா அவங்கள தூங்க வைக்க முடியும். யாராவது சவால் பண்றாங்களா? பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? சவால் பண்ணல. யாருக்கும் தூக்கம் வரல, நோய் குணமாலின்னு சொல்லுங்க, சவாலோட நான் நிரூபிச்சு காட்ட தயார். இப்போ உங்களுடைய வினைகளை
எங்க வினையில மாறி மனதுல எண்ணம் வந்து கலங்கமாச்சோ அதை மாத்திட்டீங்கன்னா அது உங்களுடைய நல்வினையா மாறிடும். அது மட்டும் பண்ணா பத்தாது. போன் அடிக்கிற அவசரம் மட்டும் பேசி எனக்கு கொடுங்க, நானாவது பேசுறேன். உனக்கு வந்து இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, நம்ம சுவாசத்தை நேர்படுத்தி மனதுல ஒண்ணுமில்லாம பண்ணோம்னா நம்ம நல்வினைக்கு வந்துட்டோம், நாம வந்துட்டோம். இது இந்த வினையும் இருளத்தான் செய்யும். இருளா வம்ப போச்சு, இவ்வளவுக்கு அப்புறம் இருளத்தான் செய்யுது. ஆமா, இப்ப இதெல்லாம் செய்யறது நான் தான் பிறந்த போது இருந்த சுவாசத்துக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துறது என்னுடைய கடமை. இப்ப நான் என்னுடைய தீய வினைகளை நல்வினைகளா நான் பண்ணிட்டேன். இப்ப நான் பண்ணிட்டேன் இந்த வினைகளைங்கிறது இதுவும் இருளத்தான் சேர்த்து, இதுவும் பிறப்பத்தான் கொடுக்கும். காரணம் நான் பண்ணிட்டேன். நீங்க இதெல்லாம் ரொம்ப இது ஒரே ஜம்ப்ல டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவோம். இதுவரைக்கும் தீவினையே நல்வினையா பண்றதுக்கு எவ்வளவோ வேதங்களை எல்லாம் யூஸ் பண்ணி யோகங்களை பயன்படுத்தி ஸ்பீச்சை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் இது என்னன்னா நீங்க கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் கைவல்லி நவனி தான். இங்க நிறைய பேர் கைவல்லி நவனி படிச்சவங்களா இருப்பீங்க, கேட்டவங்களா இருப்பீங்க. கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் இதுதான் அந்த தாரக மந்திரம். குடும்பத்தில் நல்லா வாழணும் அப்படின்னா பொறுத்தல் சகித்தல் மன்னித்தல், அதான் தாரக மந்திரம். உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னா வாதம் பித்தம் ஸ்லேத்தம் பேலன்ஸா இருந்தா போதும். நமக்கு குணங்கள் உண்டு, 3 நாடிகள் உண்டு. இப்படி எல்லாமே 3 இருக்கு. இப்ப அந்த 3ல கேட்டல் சிந்தித்தல் தெளிதல். இப்ப நம்ம ஒரு விஷயத்த கேட்கிறோம், கேட்டாச்சு, நல்லா கேட்கணும். கேட்கிற போதே நல்லா கேட்டுட்டா அதை நல்லா சிந்திக்கலாம். ஓஹோ அப்படின்னு கேட்டல் சிந்தித்தல். நல்லா கேட்டு நல்லா சிந்திச்சோம்னா நல்லா தெளிஞ்சிடும். இதுல ஏதாவது தவம் இருக்குதான்னு பாருங்க. இல்ல, மெடிடேஷன் டெக்னிக்கலா ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா கேட்டு நல்லா சிந்திச்சு நல்லா தெளிஞ்சுட்டா போகுது. கேட்கறதுல நல்லா கேளுங்க, சிந்திக்கிறது நல்லா சிந்திங்க, தெளிஞ்சுக்கிறது நல்லா தெரிஞ்சுட்டீங்கன்னா யோகம் எல்லாம் இல்லை. கைவல்லி நவனி சொல்லுது. இப்படி தெரிஞ்சுக்காதவங்களுக்கு, இப்படி தெரிஞ்சுக்காத அறிவியனர்களுக்காகத்தான் யோகம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டு. வினோதமாம் யோகத்தாலே ஓடிட்டு இருக்கிற மூச்சை உள்ள அடக்கு. வினோதமாம் யோகத்தாலே நீங்க ஓடிட்டு இருக்கிற மூச்சை உள்ள அடக்கி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுது. யாருக்கு? இந்த கேட்டு சிந்தித்து தெரிஞ்சுக்காத அறிவியலர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு கைவல்லியத்துல. சந்தேகம் தெளிதல் படலத்துல 70வது பாட்டு படிச்சு பாட்டுங்க. அது ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களுடைய மனசு ரொம்ப தெளிவா கேட்கணும், சிந்திக்கணும். இப்ப நீங்க கேட்ட விஷயத்துல சிந்திக்கிற போது ஏதாவது தடங்கள் இருந்தா நீங்க சந்தேகமா கேட்டுக்கலாம், சந்தேகத்தை தெளிஞ்சுக்கலாம், சந்தேகத்தை கேட்டு தெளிஞ்சுக்கலாம், கேட்டு சிந்திச்சு தெரிஞ்சுக்கலாம். கேட்கறதுல சந்தேகம்னா சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். கடினமா செய்து யோகம் எல்லாம் செய்ய வேண்டியது இல்லை. இல்ல இது யோகம் செஞ்சேதான் ஆகணும்னு நினைச்சு பரிதாபப்பட வேண்டியதில்லை. நீங்க எப்போ கேட்கறீங்களோ, கேட்டதை சிந்திக்கிறீங்களோ, சிந்திக்கும் போதே உங்களுடைய காற்று மூளைப்பகுதியில எல்லா பக்கம் பிரவேசமாகும். நீங்க சிந்திக்கிறதா தவம், நீங்க சிந்திக்கிறதா வாசி யோகம். வாசி மூச்சு காற்ற மூளைப்பகுதிக்குள்ள ஊதுறீங்க. ஊதுறதுனால மூளை வேலை செய்யுது, ஊதுறதுனால மூளை வேலை செய்யுது, சிந்திக்குது. நீங்க சிந்திச்சீங்கன்னா அங்க காற்று போனா தான் சிந்திக்கும். நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இது மனதுல தெளிவு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா வாசியை ஏன் ஊதுறோம், ஏன் சிந்திக்கிறோம் தெரியும். சிந்திச்சா வாசி அங்க போகும். வாசினா மூச்சு காத்து அங்க போகும். நல்லா சிந்திச்சீங்கன்னா உங்களுடைய சுவாசம் மூளைப்பகுதிக்கு போகும். மூளைப்பகுதிக்கு உங்க காத்து மேல சுவாசத்தை ஊதுனீங்கன்னா உங்க மூளை சிந்திக்கும். புரியுதான்னு பாத்துங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டு, அப்போ கேட்ட விஷயத்தை நல்லா சிந்திச்சீங்கன்னா உங்களுடைய சுவாசம் மூளைப்பகுதிக்கு போயிடும், வாசி நடந்துடும். பிறகு அதை சிந்திச்சு தெரிஞ்சிட்டீங்கன்னா பூரண நிலை அடைஞ்சாங்க. அப்ப கேட்கப்படுற அனைத்தையும் கேட்டு சிந்திக்கிற அனைத்தையும் சிந்திச்சு அனைத்திலும் தெரிஞ்சிட்டீங்கன்னா நிலை பெற்றாச்சு. இது ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. யோகம் பண்றோம், ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும், மனசை சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும், நம்முடைய கடமைகளையும் செஞ்சுட்டே இருக்கணும். வாசி யோகத்தையும் செய்யலாம், கிரியாயோகத்தையும் செய்யலாம், சிந்திக்கலாம், கேட்கலாம், தெளிக்கலாம். எப்படியோ சாகருக்குள்ள
ஐயோ இது இத்தனை வேலையா இருக்கு, என்னால முடியாது, நான் இன்னைக்கே செத்து போறேன். மரணம் வர்றதுக்கு முன்னால இதை செஞ்சு முடிச்சிடும். நான் சாகும் முன்னே நான் செத்திருப்பதை காலம். பத்திரிகையார் சொல்றாரு, நான் சாகும் முன்னே நான் சாகும் முன்னே நான் எப்படி சாகுறதுன்னு அடுத்த கேள்வி. நானே சாகிறச்சு அதுக்கு முன்னாடி நான் செத்துட்டேன்னா நான் சாகிறதுக்கு இறக்கப்பட்டிருக்கேன். நான் சாகிறதுக்கு முன்னாலே நான்கிற ஆணவம் செத்து இருப்பதே காலம். அப்போ நம்ம தீவினையே நான்கிறது விவேகம், வைராக்கியம், ஆணவத்தை கொண்டு, ஈகோவை கொண்டு அந்த சுவாசத்தை நல்ல சுவாசமா மாத்தணும், மனசை நல்ல மனசா மாத்துறது நான் கொண்டு. இப்ப நல்வினையா மாறிடுது, நான் கொண்டு மாத்திட்டோம். இந்த வினையும் நான் இருக்கிறதுனால அதுவும் தீவினையே தான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரியணும் இல்லையா? முக்கியமா புரியணும். கவனமா கேட்டு கவனமா சிந்திச்சு கவனமா செஞ்சுட்டா போதும். இப்ப நான் கொண்டு சுவாசத்தையும் சுத்தம் பண்ணிட்டோம், மனசையும் சுத்தம் பண்ணிட்டோம். தீவினை நல்வினையா மாறிடுது, நான் இருக்குது. நான் இருக்கிறதுனால இந்த நல்வினையும் இருளத்தான் சேர்க்கும். இந்த நானுக்காக ஒரு பிறப்பு வந்துட்டே இருக்கும். நீங்க எந்த நான் நல்லது செஞ்சிட்டதுனால இந்த பிரபஞ்சத்துக்கு நாம நல்லதை கொடுத்திருக்கிறோம். அந்த நல்லதை பூரா நான் அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் வந்தே ஆகணும். கணக்கு டேலி ஆகாது. இந்த சித்திரகுப்தன் கணக்கு எழுத மாட்டான். அவன் புண்ணியம் சேர்ந்திருக்கான், போய் செஞ்சுட்டு வரட்டுன்னு வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டுன்னு வந்துடுவோம். நம்ம பலர் வந்து புண்ணியத்தை செஞ்சுட்டு வந்து மேலை தவத்தளவியம் தாம் பெற்ற செல்வம்னு செல்வந்தர்களா பிறந்திருக்கிறோம், மேலை தவம் பண்ணிருக்கிறோம். நான்கிறது கொண்டு நல்லது பண்ணதுனால அந்த நல்லது அனுபவிக்கிறது செல்வந்தர்களா பிறந்து இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், பிறவி போகல. இப்ப செல்வந்தர்களா இன்பத்தை அனுபவிக்கிற போது நான் கொண்டு இன்பத்தை அனுபவிக்கிறதுனால தீவினை ஒட்டிடுச்சு, பிறவி போகாது. இது மீண்டும் மீண்டும் இப்படி சொல்லிட்டே தான் வரும். இப்ப நம்ம நல்வினை தான் செஞ்சிருக்கிறோம், பிறவி தான் கொடுக்குது. எப்ப நான் கொண்டு நல்வினை செஞ்சு பிறவிக்கு வர்றோமோ அதுவும் இருளைத்தான் சேர்க்கும். புரியுதுங்களா? நல்லா புரியும். இப்ப நான் கொண்டு தீவினையின் நல்வினையை செஞ்சுட்டு நல்வினையா மாத்தி சுயநலமே மறந்து எல்லா நன்மைகளையும் செஞ்சு நான் செய்யல நீ தான் செஞ்சுட்டு இருக்கிறீன்னு தீர்க்கமா நான்கிறதையும் செய்த நல்ல வினைகளை அத்தனை இறைவன்கிட்ட கொட்டிட்டு அவங்க காலடியில் சரணாகதி அடைஞ்சோம்னா இந்த சுழற்சியிலிருந்து நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். பிறவி பெருங்கடல நீந்திரலாம், பிறவிங்கிறது வரவே வராது. அப்ப இந்த இரண்டு வினைகளுமே இருளத்தான் சேர்க்குதுங்கிற தெளிவா தெரியும். அப்புறம் இது சம்பந்தமா இதெல்லாம் வேதங்கள்லாம் வச்சிருக்கீங்களா, ஏதோ ஒன்று ரெண்டு சொல்லுங்கன்னா சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே. பகவத்கீதை எடுத்துப்போம். நம்ம இப்பதான் பகவத்கீதை பாடம் படிச்சோம். கீதை வகுப்பு 25வது வகுப்பு போன வாரத்தில் நடந்தது. இப்ப அதுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். 4வது அத்தியாயம். 4வது அத்தியாயத்துல 23வது வசனம் ஏதோ சம்பந்தப்பட்டு 4வதுல 23. இப்ப நம்ம டாபிக் என்ன? இருள் சேர் இருவினை. அதுக்கு வேதத்தின் அடிப்படையில் ஆதாரம் சரியா தான் சொல்லியிருக்காங்களா? ஒரு ஆதாரம் இல்லை, அனைத்து வேதங்களுமே ஆதாரங்களா இருக்கு. இப்ப ஒரு வசனத்தை மட்டும் பாக்குறேன், ஏன்னா நிறைய டைம் ஓடிட்டு இருக்குது. இதுல ஒரு வசனத்தை மட்டும் பார்த்தோம். இது முந்தைய வகுப்புல பகவத்கீதை 25வது வகுப்புல இது பாடமா இருந்திருக்கு. நம்ம கேட்டிருந்தவங்களுக்கு புரியும். மறுபடியும் ஒரு தடவை பார்த்துனா தப்பில்லை. பலகாரத்தில் நெய் ஊற்றணும்னா அதிகமாக ஊற்றிட்ட தப்பில்லை. ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கலாம். பற்றில நாய், முக்த நாய், ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்தியவனாய், கடமையை யஜ்ஞமாக செய்பவனுடைய கர்மம் முழுவதும் கரைந்து போகிறது. இது பகவத்கீதை. இது கீதைனால ஒரு வேதம், பிரம்மசூத்திரம்னு பேரு. பிரம்மசூத்திரத்தை பகவத்கீதையை கொடுத்தாங்க. பிரம்மசூத்திரம் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டமான சப்ஜெக்ட பகவத்கீதையா மாத்தி பிரம்மசூத்திரமே தான். கஷ்டமான பிரம்மசூத்திரத்தை நமக்கு லேசாக பகவத்கீதையை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் முனிவர்கள், ரிஷிமார்கள், முனிவர்கள், மக்கள் பின்னால வரக்கூடியவங்க கற்று உணரணுமேங்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. நாம் அதை கற்கிறதும் இல்லை, உணர்றதும் இல்லை. அது வேற சப்ஜெக்ட். நமக்கு குமுதம், கல்கண்டு, தினத்தந்தி, தினகரன் இந்த மாதிரி விஷயம் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. பேப்பரே படிக்க முடியல. அடுத்த டிவி வந்துச்சு, ஆன் பண்ணா உடனே அவனை போட்டான், இவன் அவனை போட்டான், அவன் தண்ணி போட்டு அங்க போய் அடிச்சுட்டான், இவன் இங்க போய் அடிச்சுட்டான். அரசியல்வாதி 5-6 பேர் பேசுறாங்க. தகராறு வேற. கேட்டா இன்டர்வியூங்கிறான். வேற ஒன்றுல பார்த்து சொல்வதெல்லாம் உண்மைங்கிறான், அதை பார்த்து சொல்வதெல்லாம் பொய்ன்னு இருந்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு ஓடுது படங்களா ஓடுது. கேடிவி எடுத்துட்டு அது தொடர்ந்து படம். ஒரு படம் முடிஞ்சுன்னு அடுத்த படம். நீங்க படம் முடிஞ்சது சுபம்னு போறனா அடுத்த செகண்ட் வேற
ரீல்ஸ் போட்டுரும், இது இத்தனை ரீல் இத்தனை போடுறோம், சர்டிபிகேட் வந்துடும். தொடர்ந்து படம் ரொம்ப பிஸி. உள்ள பார்த்தா சீரியல் ஓடிட்டு இருக்கு, அதுல வேற சீரியல் இதுல வேற இருக்கு, அதுல சரிகமா பாங்குது, இதுல என்னமோ வேற என்னமோ சொல்லுது, பாட்டு பாடுது, இன்டர்வியூ வச்சிருக்கான். ஒரு பக்கம் ரகுமான் பேசுறாரு, இன்னொரு இளையராஜா பேசுறாரு. அவருக்கு 75 வயசு ஆச்சு, எனக்கு 55 வயசு ஆச்சு. இப்படியே நமக்கு நேரமே பார்த்த மாதிரி எதை பாக்குறதே தெரிய மாட்டேன். எதை பாக்குறது இடையில நீ வேற காபி போய் சர்க்கரை கம்மி போட்டு, இது பெரிய பிரச்சனை. அதோட இட்லி கேட்டா தோசை கொடுக்குறது, தோசை கேட்டா இட்லி, இட்லி தோசை மாதிரி ஊத்துறது, தோசை இட்லி. எத்தனை பிரச்சனை. பற்றில நாய். இப்ப மனது சுத்தமாயிட்டுதுன்னா பற்று இருக்காது. இப்ப மனது சுத்தமா இருக்கும் பார்த்தோம். பிறந்த போது இருக்கிற நிலை மனசுக்கு வந்துருச்சுன்னா பற்று இருக்காது. ஏன்னா மனதுல ஒண்ணும் இல்லை. மனசு பற்றில நாய். முக்த நாய், முக்தி பெற்றவனாய். இப்ப உங்களுடைய சுவாசம் சரியானபடி போய் ஜீவன் அடைஞ்சு, ஜீவன் இருந்து பரமாத்மா, ஜீவாத்மா டு பரமாத்மா, ஜீவன் சிவன் இரண்டு என்பவர் அறிவிலர். நமக்குள்ள இருக்கிற உயிர் தான் ஜீவன், உயிர் தான் ஜீவன் சொல்றாங்க. ஜீவன்கிறது வடமொழி சொல். உள்ள இருக்கிறது உயிர். நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்குது. உயிர் உடம்பேகமா இயங்கிட்டு இருக்குது. உடலுடைய மையம் இங்க மாதிரியே உடலுடைய மையம் தான் இங்கேயே ஒழிய, உடலெங்கும் நிறைஞ்சு நிற்கிறது உயிர். இங்கதான் நம்ம பார்க்க முடியும். நெற்றிக்கு நேரே புருவுக்கு இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த விடம், சிற்றம்பலம் என தேர்ந்து கொண்டேனே. இது சிற்றம்பலம். சின்ன அம்பலத்துல ஜீவன் இருக்குது, அண்டம்ங்கிற பேரம்பலத்துல இறைவன் இருக்கிறார். மதங்கள் வேறுபடுத்தி பேசி சண்டையே தீர மாட்டேங்க, சொன்னா கேட்க மாட்டேங்க. பிடிவாதம், எது எடுத்தாலும் பிடிவாதம். மனசுல பிடிவாதம் இருக்கிறதுனால, மனசுல வாதம் இருக்கிறதுனால, யாருக்கெல்லாம் மனசுல பிடிவாதம் இருக்குதோ அவங்க அத்தனை பேருக்கு கடைசியில வாதம் வந்தே தீரும். இல்லைங்களா? யாருக்கெல்லாம் மனசுல பிடிவாதம் இருக்குதோ, வயசாயிட்டும் பிடிவாதம் இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேங்கிறோம், பிடிவாதமா இருக்கிறோம். யாருக்கு பிடிவாதம் வேண்டியது சொன்னா அப்படியா சரி ஓகே, அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா வாதம் வராது. யாருக்கெல்லாம் பிடிவாதம், மனதுல பிடிவாதம் இருந்ததா நீங்க சரி பாத்துக்கலாம். நமக்குள்ள பிடிவாதம் இருக்கு, நம்மள நம்ம பார்க்கணும். தன்னை அறிதல். மனசுக்குள்ள பிடிவாதம் இருந்ததுன்னா வாதம் வந்தாச்சு. மனதுல இறுக்கம் இருக்குது, ஒரு சரளமா எல்லாத்துக்கிட்டையும் பார்க்காம ஒருத்தர் காட்டணும்னா மனசு இறுக்கிறது, இருதயம் அப்படியே பாறை மாதிரி ஆயிரும். எதை பார்த்தாலும் அன்பு வருது, மனசு இருக்காது. அப்போ உடலும் சரி, மனசும் சரி, இருதயம் சரி, கொடகொடன்னு இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. இறுக்கம் வந்தா நோய். அன்பு கலைஞ்சிருந்ததுன்னா அங்க நோயே தங்காது. நீங்க விளங்கிக்கணும், மனது தெளிஞ்சுக்கணும். இப்ப மனதுல அன்பும் கருணையும் நிறைஞ்சிருந்தா உடல்ல, இருதயத்துல, ரத்த ஓட்டத்துல, இல்ல உடலுடைய அமைப்புகள்ல இறுக்கம் வராது. யாருக்கெல்லாம் மனது இருதயம் எல்லாம் பாறை மாதிரி ஆயிடுச்சோ அவங்களுக்கு உடம்புல இருதயம் பாறை மாதிரி ஆகி ரத்த ஓட்டம் எல்லாம் உறைஞ்சு கேன்சர் வந்துடும். யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்குதோ அவங்களுக்கு மனசு இறுகி கிடக்கும். மனசு இறுகினதுனாலதான் இருதயம் இறுகி உடம்பே இறுகி கேன்சரா வந்துருச்சு. புரிஞ்சுக்கணும், மனதுனாலதான் நோயே வருது. மனதை தூய்மைப்படுத்திட்டோம்னா நோய் போயிடும். நீங்க சத்தியத்தை உள்வாங்கணும். உங்களுக்குள்ள பொறாமை இருக்குதா, அல்சர் வந்தே தீரும். ஒருத்தர் பார்த்து உங்களுக்கு பொறுக்க முடியல, உள்ள அமிலம் சுரக்கு, அமிலம் சுரந்து பூரா புண்ணாயிருச்சு. பொறாமை எப்ப போறது? எப்ப பார்த்தாலும் பொறாமை வந்துருது, அமிலம் சுரந்து. அமிலத்துக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டியது, நாமளே உற்பத்திக்காரதா இருக்கிறேன். பொறாமக்காரர் பார்த்தோன்னு இங்க அமிலம் சுரந்து அல்சர் வந்தாச்சு. நீங்க டாக்டர் கிட்ட போவீங்க, அவருக்கு மொய் வச்சுட்டு மருந்து வாங்கிட்டு வருவீங்க, வலி இருக்காது, அல்சர் குணமாகாது. நமக்கு பொறாமை அடுத்த நாள் பார்த்தா பொறாமை இன்னும் அதிகமாகுது. அவன் பொறாமை அதிகமாகவே நடக்கிறான். வண்டி கொண்டு வந்து அங்க கேட் பண்ணதான் நிறுத்துறான். உடனே வந்துட்டானா, பொறாம வந்தாச்சு. நல்ல வண்டி மாத்திட்டானா, பரசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிட்டானா, கப்பன்னு எரியுது பயிர். நம்ம எரிச்சல் தாங்க மாட்டேங்குது. எப்படி குணமாகுது நோய்? டாக்டர் மாடி மேல மாடி கட்டித்தான் போவான். 2வது மாடியில ஏசி, 3வது பிசி, 4வது ஏசி எல்லாம் வச்சு கட்டிட்டு போயிடு. அவன் வசூல் பண்ணிட்டே இருக்கான். நமக்கு இங்க பக்கத்து போறான். டாக்டர் பார்த்து போறாங்க, இவங்க மட்டும் எப்படி கட்டுறான், இவரு எப்படி மருந்தெல்லாம் நிறைய செஞ்சு வைக்கிறாரு, காசெல்லாம் சம்பாதிக்கிறாரு. இப்படி போறாம நம்ம ஆசிரமம் சிறுசா இருக்குது, இது ரொம்ப பெருசா இருக்கு, என்ன பண்ணலாம்? வைத்தறிச்சல். இதுதான் நோய். மனதில் இருக்கிறது தான் நோய். அல்சருக்கு காரணம் இதுதான்.
ஆனா நீங்க அல்சருக்கு காரணம் எது, எப்படி குணப்படுத்தலாம் தெரியாம டாக்டர் அங்க போய் குணமாகுது, இங்க போய் குணமாகுது, எங்க போனாலும் குணமாக. அப்போலோ போனீங்களா, ஃபீஸ் மட்டும் தான் அதிக, மற்றபடி நோய் குணமாக. யுஎஸ்ஏல இருந்து கூப்பிடுறான். யுஎஸ்ஏல கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்திருக்காங்க ஒரு லேடி. அவங்க 48 வயசு, கேன்சர். யுஎஸ்ஏல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு, ஒன்னும் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச காலத்துல இறந்துருவாங்க, மருந்து ஏத்துக்க மாட்டேங்குது, செத்து போயிருவாங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க திட்டம் என்னன்னா, சாகிறதாவது நம்ம ஊர்ல சாகலான்னு பெங்களூர் படிக்கலாம். நம்ம அவ்வளவுதான் செய்ய முடியும். சாகிறது நம்ம சொந்த வீட்டுல சாகணும், வெளி சட்டா மானக்கேடு. ஏன்னா நம்ம சொந்த வீட்டுல சாகணும், அப்படியே வீட்டை பாதிச்சு இதுல ஆசை வச்சுட்டு இருக்காங்க. நாங்க வாழ்றதுக்கு தான் வாழுவோம். சரி, வாழ்றது தான் சாகுங்க, சட்டு தொடங்கி என்னதான் பண்றது, எவ்வளவு சொன்னாலும் திருந்தது இல்லை. வீட்டை போய் வந்தாங்க, வீட்டுல படுக்க வச்சு ஒரு தடவை அப்படி பார்த்துட்டு அப்படியே பேரனை கடைசியா பார்த்தே தேரணும். கடைசியா பார்த்து அப்படியே நட்டு போயிடுச்சு. வாழ தெரிய மாட்டேங்குது, ஒன்னும் மனசு தெரியவே அடைய மாட்டேங்குது. இப்ப அந்த சுவாசம் சரியாகி உள்ளமும் சரியாயிடுச்சுன்னா, நீங்க உங்களுடைய சுவாசம், இந்த ஜீவாத்மா, ஜீவன் சிவன் இரண்டு என்பவர் அறிவிலர். திருமூல பெருமான் சொல்றாரு திருமந்திரத்துல, ஜீவன் சிவன் இரண்டு என்பவர் அறிவிலர். ஜீவனே சிவமாவது யாரும் அறிவிலர். ஜீவனே சிவமாவது யாரும் அறிந்தபின் ஜீவனே சிவமாய் அமர்ந்திருந்தார். உங்களுடைய உள்ளம் தெளிவாயிட்டு, சுவாசம் தடைகளை எல்லாம் கடந்து நான்கிறது அற்று போய் ஏக சுவாசம் ஆயிடுது. அப்ப ஜீவனே தான் சிவனா ஏகமாய் ஒன்றாய் மாறிடும். அங்க ஜீவனும் இல்லை, சிவனும் இல்லை, இறைவனும் இல்லை, நானும் இல்லை, ஏதும் இல்லாத நிலையில் உட்கார்ந்துக்கலாம். அவ்வளவுதான், உங்க பிறப்பு முடிஞ்சது, எல்லாம் துன்பம் இன்பம் எல்லாம் முடிஞ்சு. அதான் தவமேற்றது. இப்ப அந்த தவத்துல தான் பெரியோர்கள் எல்லாம் இருக்காங்க. நீங்க மெய்வெளிக்கு போனீங்கன்னா, கும்பகோணத்துல மெய்வெளி சார்ந்த சித்தனவாசல் இருந்து 2 கிலோமீட்டர்ல அந்த மெய்வெளி சாலையில ஆண்டவர்ங்கிறவங்க 126 வருஷம் வாழ்ந்துட்டு, இப்ப பொன்னரங்க தேவாலயத்துக்குள்ள ஒரு நாளைக்கு 3 டன் பூக்களை எல்லாம் போட்டு அலங்கரிக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க சமாதி நிலையில அந்த ஏகாந்தத்துல உட்கார்ந்துருக்காங்க, நிஷ்டையில் இருக்காங்க. அவருடைய பேரர்கள் நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த பேரர் உங்க ஒவ்வொருவருக்கும் சேரும். கவனமா கேட்டு சிந்திச்சு தெளிஞ்சீங்கன்னா உங்களை அடைந்தே தீரும். அந்த வரத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க, அந்த வரத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறாங்க. சிவானந்த மரணத்துக்கு உண்டான சுவாசத்தை கற்றுக் கொடுத்து அவங்களும் அருளோடு இருக்கிறாங்க. ஏசப்பா 3 நாளைக்கு பிறகு உயிர்த்தெழுந்த ஒளி உடம்ப நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சீரடி பாபா அவங்களுடைய அருளாற்றலை கொடுத்திருக்காங்க. இறைவனே கொடுத்திருக்காங்க, அல்லத் பெருமான் கொடுத்திருக்காங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொடுத்திருக்காங்க. எல்லாருடைய அருளும் கலந்துருக்கு. இதுல கட்சி கிடையாது. நபித்துவம் நமக்கு இருக்கு. எல்லா நபிமார்களும் நமக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. வேதத்துல சொன்னபடிதான் வாழ்றோம். அதனால எல்லா நபிகளுமே, நூஹு இருக்காங்க, முகமது நபி இருக்காங்க, இன்னும் ஏராளமான நபி, லூத்துங்கிற நபி இருக்கிறார். இந்த லூத்தெல்லாம் என்ன பண்ணாருன்னா எல்லாம் பயமாயிக்கும். இப்படி எல்லாம் இருந்தாங்களாங்கிற மாதிரி நமக்கு பயமா இருக்கும். அது இந்த கூட்டத்தில் பேச முடியாது. ஏன்னா அந்த நபிகள்லாம் சொன்னோம்னா செக்ஸியான நபிமார்கள், சமுதாய வாழ்க்கைக்கு உகந்தது வராத மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கு. நமக்கு அதெல்லாம் தெரியறது இல்லை. நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இப்போ எல்லாருடைய ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. கேட்டு சிந்தித்து தெளிஞ்சுட்டா அப்போ யார் அந்த சுவாசத்துல மனமும் தூய்மையாகி சுவாசம் ஏககதியாகுதோ அதுக்கு பேர் தான் முக்தி. அந்த முக்தி நிலையில வாழக்கூடிய முக்தனாய் நீங்க அப்படித்தான் வாழணும். பற்றில்லாதவனாய், முக்தனாய், ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்தியவனாய். இந்த ஞானத்துல எல்லாம் இதுதான் சுயம் பிரகாசமா இருந்து நீங்க மனசு இங்க ஞானத்துல உறுதிப்படுத்தியவனாய். கடமையை யஜ்ஞமாக செய்பவனுடைய கர்மம் கடமை. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு. ஒரு தாய்க்கு குழந்தையை பேணி பாதுகாக்கணும், கணவனுக்கு பணிவிட அணிவிட செய்யணும், மாமனார் மாமியார் சரியா கவனிக்கணும், அப்பா அம்மாவா நினைச்சு எளியவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், எல்லோரிடத்துல அன்பா நடந்துக்கணும், எப்பவும் அமைதியா இருக்கணும். அப்படிங்கிற கடமை. எப்ப நம்ம பற்றில்லாத ஆயிட்டோமோ எல்லாத்தையும் காதலிப்போம், எல்லாத்துமேலையும் அன்பு செலுத்துவோம். பற்றில்லாதவனாய் முக்தனாய் இந்த சுவாசம் இறைவனோட கலந்த நிலையில் இருந்தா பேரன்பு நம்ம கிட்ட பேராற்றல் வந்துருது. இப்ப இதை கொண்டு நம்ம அனைவருக்கும் சரியான கடமையை பணிவா பக்குவமா அன்போட செய்யக்கூடிய நிலை நமக்கு வந்துடும். அதை நம்ம செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கடமையை யஜ்ஞமா செய்திருக்கிற போது
அவனுடைய கர்மம் முழுவதும் கரைந்து போகிறது. வினை பூரா கரைஞ்சே போயிடும். நீங்க நல்வினை தீவினை அனைத்தும் கரைஞ்சு போகும். எப்போ? பற்றில்லாதவனாய், முக்தனாய், ஞானத்தினுடைய தன்மையை மனதில் உறுதியா பற்றியவனாய், கர்மத்தை யஜ்ஞமா செய்யறவனுடைய கர்மம் முற்றிலும் கரைந்து போகிறது. நான் கரைச்சவன் பேசிட்டு இருக்கிறேன், நான் உங்களால சொல்றேன். முற்றிலும் கரைச்சு உங்களுடைய கர்மத்தையும் கரைக்க முடியும்னு பேசிட்டு இருக்கேன். உலகத்துல 800 பேரோட கர்மத்தையும் கரைக்க முடியும்னு சொல்றேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? அனைத்து ஸ்பீச்சுகளையும் கவனமா கேட்டு சிந்திச்சு தெளிஞ்சீங்கன்னா போதும். எந்த ரிஸ்க்கும் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, விடாது. எனக்கு அது தெரியும் இது தெரியும், நான் 40 வருஷமா செய்யறேன், நான் அதுல ஆசிரியர், நான் இது, இந்த மண்ணாங்கட்டிகள்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அது அத்தனையும் மண்ணாங்கட்டி. தயவு செஞ்சு பிடிச்சுங்க. உங்க உடம்புல நோய் இருக்காது, உங்க மனதுல குழப்பம் வராது, உயிராற்றல் குறையாது, உங்களை வறுமை தீண்டாது, துக்கம் அடைய மாட்டீங்க, நலம் பெறுவீங்க, மோட்சம் உண்டு. பற்று போயிடும். நம்ம மனசு தெளிஞ்சிட்டாலே பற்று போயிடும். மனசு தெரியாதனால, அறியாமைங்கிற இருள் இருக்கிறதுனால தான் பற்றி பிடிச்சுக்குது. ஐயோ இது காப்பாத்தாத, அது அனைத்தையும் படைச்சவன் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்சுட்டா வேலை முடியும், பற்று நீங்கி. நம்ம மகன் காப்பாற்றுவேன், பேரன் காப்பாற்றுவேன்னு விட்டுருவோம். ஏன்னா காப்பாத்திட்டு இருக்கிற இறைவன். மகனை காப்பாற்றுறதே இறைவன் தான், பேரனையும் இருந்தாங்க, மனைவியை அவன் தான் காப்பாற்றுறான். இந்த தெரியாதனால, அறியாமை இருக்கிறதுனால, இருள் இருக்கிறதுனால மற்றதை பற்றிடுறோம். பற்றிலான் பற்றினை பற்றுக, பற்றுகா பற்று விடற்கு. எல்லாம் ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. என்ன கொஞ்சம் தாடி வேணா பெருசா இருக்கலாம், 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்திருக்கலாம். அவர் பேரு திருவள்ளுவர், நானும் திருவள்ளுவர் தான், நீங்களும் திருவள்ளுவர் தான். திருக்குறள் நீங்களும் எழுதல, நானும் எழுதுறேன். உடுமல்பேட்டையிலிருந்து பிரம்மஸ்ரீ பிரகாஷ் வந்திருக்காரு. அவர் ஒரு கவிதை எழுதிய கடைசியில் படிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக பற்றிலனாய், முக்தனாய், ஞானத்தில் மனதை உறுதிப்படுத்தியவனாய், கடமையை யஜ்ஞமாக செய்வனுடைய கர்மம் முழுதும் கரைந்து போகிறது. அதனாலதான் நம்மளுடைய கடமையை பெற்றோர்களுக்கு, மனைவிக்கு, மக்களுக்கு, மாமனார் மாமியாருக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, நோயுற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு நம்ம கர்மத்தை, கடமையை இறைவன் பொருத்தத்தில் செய்யணும்னு சொல்லப்படும். அதைத்தான் எல்லா வேதங்களும் சொல்லுது. நம்ம புரிஞ்சுக்கல. இப்ப இஸ்லாத்துக்கு 2-3 பேர் வந்திருக்கனால அதுல ஒரு வசனத்தையும் படிச்சிருவோமே. இல்லைன்னா கேள்வி எல்லாரும் இந்துக்களா நீ எதுக்கு குரானை படிக்கிறேன்னு இது வேற கேள்வி. ஏதோ அவங்கள வச்சுட்டு யாராவது குரானை படிக்கலாம். நிறைய பேர் நான் ஏதோ முஸ்லீமை மாத்துறதாக சொல்றாங்க. தாடி அதனாலேயே இப்ப பொட்டு வச்சுட்டு தெரியல, தாடியோட முஸ்லீமை மாத்திட்டாங்க. பொட்டு வச்சுட்டு நாங்க இந்து மதம் சொல்றோம். ஏகப்பட்ட பிரச்சனை சமுதாயத்தில். 9வது அத்தியாயத்தில் 112வது வசனம். வேதங்கள் அனைத்தும் ஒன்னதான் சொல்லுது. இறைவன் தான் வேதங்களை கொடுக்கிறான். இறைவனே தான் வேதத்தை காப்பாத்தினான். பல வருஷமா 1400 வருஷமா காப்பாற்றிட்டு இருந்தேன். இது எத்தனை வருஷம்னே சொல்ல முடியல. இது ஒரு 100 வருஷம் 105 வருஷம் காப்பாற்றப்பட்டிருக்கு. பைபிள் 2000 வருஷமா காப்பாற்றப்பட்டிருக்கு. எல்லாமே உண்மைத்தான் சொல்லுது. ஆனா இதுதான் சொல்லுது, அதான் சொல்லுது, நம்ம சண்டை கட்டிட்டு இருக்கோம். சண்டை எப்பவும் தீர போறது இல்லை. இருந்தாலும் 9வது அத்தியாயத்தில் 112வது வசனம் குரான். மன்னிப்பு கோரி மீண்டவர்கள். நம்ம மன்னிப்பு கோரி மீண்டவர்கள். என்னத்துக்கு மன்னிப்பு கோரணும்? என்ன வேணா செஞ்சோம்னே தெரியல, என்னென்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல. ஏன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா பல ஜென்மங்களை அனுபவிச்சு வந்திருக்கிறோம், பல ஜென்மமா பாவத்தை செஞ்சிருக்கிறோம். இந்த நிமிஷத்து வரைக்கும் பாவத்தான் பண்ணிருக்கிறோம். ஏகப்பட்ட பாவங்களை பண்ணிட்டோம், வினைகளை பண்ணிட்டோம். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நான் பாவம் பண்ணிட்டேன். உடனே கேள்வி வருது, நான் என்ன பாவம் பண்ணேன்? அது குரானை கொண்டு நீ சொல்லிட்டு இருக்கிற. இது நம்ம மனசுக்குள்ள ஓடுது. குரானை கொண்டு சொல்லிட்டு முஸ்லீமாக திட்டம் போட்டு அது சொல்லிட்டு எப்படி இறைவன் சொன்னதுதானே எப்படி நம்புறது? இது 1000 பிரச்சனைங்க. அதையே இங்க கொண்டு சொல்றேன். கேள்வி. இப்ப எல்லாரும் பாவம் பண்ணவங்க தான். 35வது அத்தியாயத்தில் 45வது வசனம். ஏன்னா அது தெரிஞ்சிருக்கணும், இந்த சத்தியம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 35ல 45வது வசனம். வசனம்ங்கிறது சத்தியம். வேதத்தின் மூலமா இறைவன் மனிதர்களுக்கு அறிவிக்கிறான். இது வேதத்தின் மூலமா இறைவன் நேரடியா மனிதர் மூலமா மனிதருக்கு அறிவித்தது. இது பகவத்கீதைங்கிறது என்ன? இறைவனுறவு பெற்றவங்க இறைவனுறவு பெற வச்சு மனிதனால் எழுதப்பட்டது பகவத்கீதை. இதுல வித்தியாசம் தெரியணும். இது நேரடியா இறைவனே மனிதன் மூலமா இறைவனே சொன்னது. நீங்க இதை படிச்சு பார்த்தா தான் புரியும்.
மனிதர்கள் அறியாத நினைக்கிற ஐயோ குரான் ஆகாது, முஸ்லீம்கள் ஆகாது, இப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். குரானுடைய தனி மகத்துவம் என்ன அப்படின்னா, இறைவன் நேரடியா சொன்னது. அதுக்கு ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்கு. அது இஸ்லாத்துல இருக்கிறவங்களே தெரியாது. பாவம் என்ன பண்ணுவாங்க, படிச்சிருந்தா தானே தெரியும். 35:45 35வது அத்தியாயத்துல கடைசி வசனம். நம்ம நல்லா சிந்திக்கணும். சிந்திக்கிறத வேதம். நீங்க சிந்திக்கிற போது ரத்த ஓட்டம் மூளை பகுதிக்கு போகும். நம்ம எப்பவுமே சிந்திக்கிறதுல ரத்த ஓட்டம் மூளைக்கும் போறதுல மூளை டெட் ஆயிருது. மூளைச்சாக வந்துச்சு பிடிச்சி மாற்றி வச்சோம். இப்ப அது என்ன சொல்லுதுன்னா, மனிதர்களை அவர்கள் சம்பாதித்த வினைக்காக இறைவன் அவர்களை பிடிப்பதாக இருந்தால் பூமியில் உயிர் பிராணிகள் ஒன்றையுமே விட்டு வைக்க மாட்டான். வேத சத்தியம் சொல்லுது. என்ன சொல்லுது? மனிதர்களை, நம்மள இந்த உலகத்தில் வர்ற மனிதர்கள் அத்தனை பேர் ஒவ்வொருத்தரையுமே அவர்கள் சம்பாதித்த வினைக்காக இறைவன் அவர்களை பிடிப்பதாக இருந்தால், நம்ம ஒரு தப்பு செஞ்சிடறோம். தப்பு செஞ்சா போலீஸ்காரர் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சிடறாங்க. நம்ம செஞ்ச தப்புக்காக மனித சட்டத்துக்கு மாறுபட்டு நடந்ததுனால மனிதர்கள காவல்காரர்கள் வந்து மனிதர்களை பிடிச்சிட்டு போய் அடைச்சு வச்சிடறாங்க, அரெஸ்ட். இங்க இறைவன் செய்யறான். இறைவன் என்ன செய்யறான்? மனிதர்கள் ஏதாவது குற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் செஞ்ச வினைக்காக இறைவன் அவர்களை பிடிக்கிறதா இருந்தா பிடிச்சா இந்த பூமியில உயிர் பிராணிகள் ஒன்றையுமே விட்டு வைக்க மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இறைவன் நம்மளை எல்லாம் வினைக்காக தண்டிக்கிறதா அப்படி இருந்ததுன்னா உயிர் பிராணிகள், மனிதரை மட்டும் சொல்லலைங்க, தாவர உயிர்கள், விலங்கினங்கள், எந்த உயிரையுமே விட்டு வைக்கிறதுக்கான இடம் இல்லை. எல்லாருக்கும் மரண தண்டனை தான் கொடுத்துருக்கோம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடனே கேட்போம், நான் என்ன பாவம் பண்ணேன்? அறியாம வேதத்துல என்ன சொல்லுது தெரியல, சிந்திக்கல, புரியல, எனக்கு தெரியாது. நம்ம எல்லாம் பாவம் ஃபுல்லா செஞ்சிருக்கிறோம். மரண தண்டனைக்கான ஆளுகளை நம்மள இறைவன் மன்னிச்சு வாழ வச்சிருக்கான். எதுக்கு? உணர்ந்து வேதத்தை பார்த்து மன்னிப்பு கேட்டு திருந்திக்கங்கிறதுக்காக வச்சிருக்கான். ஏற்கனவே நம்மளுக்கு மரண தண்டனை எழுதப்பட்டுச்சு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்டு தெரியல. பற்றாக்குறைக்கு பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். பாவத்துக்கு அனுபவிக்கிற போது பார்த்தா பரிதாபமா இருக்குது. கண் இல்லாம தெரியுது ஒரு நாய் ரோட்ல. குழந்தை பெத்து போட்டு அம்மா செத்து போகுது. குழந்தை பெத்து குழந்தை செத்து போகுது. கணவன் தண்ணி அடிக்கிறான். எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை மனிதர்கள் எவ்வளவு துன்பத்தில் இருக்கிறோம் பாரு. எத்தனை உயிர்கள் துன்பத்தில் இருக்குன்னு பாரு. எல்லாருமே வினைக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் பண்ணிட்டோம், மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்குறோம். நான் என்ன பாவம் பண்ணேன்? எப்ப திறந்துறது? நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு தெரியும் நான் பாவம், ஒரு ஈயெறும்புக்கு கூட நான் பாவம் பண்ணதில்லை. ஆனா முழு கோழி அப்படியே சாப்பிடும். முழு கோழியை நல்லா அப்படியே ஆடு குடுங்கிட்டு நான் ஈயெறும்புக்கெல்லாம் பாவம் பண்ணல. சாட்சியா சொல்றேன். ஒரே மானக்கேடா இருக்கு. நீங்க தாவர உணவு சாப்பிட்டாலுமே நீங்க அசைவம் தானே சாப்பிடுறீங்க. கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி எடுத்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா நிறைய உயிர்கள் இருக்குது. காற்றுல நிறைய பாக்டீரியாஸ். நம்ம காத்து எடுக்கல, காற்றுல இருக்கிற உயிரைத்தான் நம்ம உயிருக்கு ஆகாரமா வச்சிருக்கோம். காற்றுல உயிர்கள் இருக்கு, நீர்ல உயிர்கள் இருக்குது, உணவு எந்த உணவா இருந்தாலும் உயிர் இருக்குது. ஆக எல்லாமே அசைவம் தான். எப்ப நீங்க உணவு எடுத்துக்காம, தண்ணி குடிக்காம, சுவாசம் எடுக்காம ஏககதியா போய் ஜீவன் சிவன் இரண்டும் ஒண்ணுன்னு சொல்லி ஜீவனோட சிவமா உட்கார்றீங்களோ, எல்லாவற்றையும் தவிர்த்து, அப்பத்தான் அவன் சைவம் ஆகிறான், சிவம் ஆகிறான், அல்லாஹ் உடனே. அப்ப நம்ம எல்லாம் மரண தண்டனைக்கு உட்பட்ட ஆளுகான்னு மறக்க கூடாது. இந்த சத்தியத்தை மறக்கவே கூடாது. நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பாவத்தை எக்கச்சக்கமா செய்யணும். ஒத்துக்கவே இல்லை, எடுத்து சொல்லவும் இல்லை. நான் ஒரு ஆயிரக்கணக்கான இஸ்லாத்தின் மக்களை நண்பர்களை சந்திச்சேன். கேட்டா, ஓ அப்படிலாம் வசனம் சொல்லிட்டுதான்னு கேட்கிறேன். ஓஹோ அப்படிலாம் சொல்லியிருக்குதா? ஒண்ணுமே தெரியல. அது புக்கு வச்சிருக்குங்க, இந்த வுட்ல மரத்தில் செஞ்சதை வச்சு புக்கு குரான் வச்சிருக்கு. மாஸ்க்கு போனா அவங்க இமாம்கள் ஏதோ ஓதுவாங்க, அது அரபுல ஓதுவாங்க, அது பொருள் தெரியும், ஓட்டு ஓதிட்டு வந்துடுவாங்க. பொருள் தெரியாம வேதங்களை ஓதிட்டு இருக்கிற தன்னை நம்ம உலகத்துல இந்து மதத்தில் இருக்கிற, இந்தியாவில இந்து மதத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இந்து மதத்தை சேர்ந்தவங்க, பற்றுடையவர்கள். ஆனா பகவத்கீதை முழுசா படிச்சிருக்கேன்னு கேட்டா நிச்சயமா இல்லை. படிச்சவங்க கூட மேலோட்டமா படிச்சிருக்க, ஆழமா படிக்கல. எந்த ராமகிருஷ்ண மடத்திலையும் போய் பார்க்கலாம், ஒருத்தரும் ஆழமா படிக்கவே.
படிச்சுட்டு உணர்வு பெற்றதை எடுத்து சொல்லல, வாழவும் இல்லை. படிச்சுட்டு ஒப்பிக்கிறது தான் நல்லா படிக்கிறது நாம் நினைச்சிட்டு இருக்கோம். காவி கட்டிட்டு கொஞ்சம் குடுமி விட்டுட்டு கடன்னு ஒப்பிச்சா, சமஸ்கிருதத்திலையும் தமிழையும் ஒப்பிச்சா நிறைய படிச்சிருக்காங்க நாம நினைச்சுக்கிறோம். ஏன்னா நாம படிக்கல. அதனுடைய நுட்பம் என்ன, அதை உணர்ந்திருக்கிறோமா, உணர்வுபடி வாழ்ந்துட்டு இருக்கிறோமான்னு தெரியாது. கேள்வி கேட்டா இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படாது. யாரு கேள்வி கேட்கறான் அவன் உள்ள விட்டுறாத. அங்க 2 பேர் இருப்பாங்க, கேள்வி கேட்காத கூட்டத்தை நடத்திட்டு. அது நம்ம எல்லாம் மரண தண்டனைக்கு ஆளான ஆளுங்கிற நினைவுல வச்சுக்கணும். இப்போ மன்னிப்பு கோரி மீண்டவர்கள் இங்கதான் அது கூட இதை கனெக்ட் பண்ணணும். குர்ஆன்ல 114 அத்தியாயங்கள் இருக்குது. ஒவ்வொரு வசனமும் மணிகள். எல்லா வசனங்களும் தெரிஞ்சிருந்தா தான் நீங்க குர்ஆனை முழுசா கட்டுறதுக்கு அர்த்தம். முழுமையாக அல்லாஹ்வை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் வேதத்துக்கும் விளக்கம் முழுமையா உணரணும்னா குர்ஆனை முழுமையா கற்றிருக்கணும். இந்த உலகத்துல முழுமையா இஸ்லாத்தில் இருக்கிற யாருமே குர்ஆனை முழுமையா கற்கலைன்னு நான் ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஆதாரத்தோட சொல்லணும். என்ன சொல்லப்படுது? மன்னிப்பு கோரி மீண்டவர்கள். நம்ம எல்லாம் மரண தண்டனைக்கு வந்துட்டோம். எதுக்கு மரண தண்டனைக்கு வாழ விட்டுருக்கிறேன்? மன்னிப்பு கேட்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஐயோ மரண தண்டனைக்கு ஆனாலாங்க எங்களுடைய பாவங்களை எங்க வினைக்காகத்தான பிடிக்கிறேன். நாங்க தப்பா வினை செஞ்சுட்டோம், தெரிஞ்சோ தெரியாமல செஞ்சுட்டோம், நாங்க பலவீனமா இருக்கிறோம். ஆனா நீயோ மன்னிக்கிறவ, என்னை மன்னிச்சிடு கேட்டீங்கன்னா மன்னிச்சிடு. அதே சமயம் இனி பாவம் செய்யாம எங்களை காப்பாத்திடு. பாருங்க, யதார்த்தமா பேசுறதுதான். இறைவனால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அனைத்தையும் படைத்தவன் அவன். படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். அழிப்பவன் 4 அகங்காரத்தை அழிப்பவன், அகங்காரம் இருக்கிற அத்தனையும் சேர்த்து அழிப்பவன், அருள் செய்வன். எல்லாம் அழிப்பவன் எல்லாத்தையும் அழிச்சிறது அல்ல, அகங்காரத்தை அழிப்பவன். படைத்தவன், காப்பவன், அகங்காரத்தை அழிப்பவன், அதனால அருள் கொடுப்பவன். அப்படித்தான் இறைவன் வர்றானுடைய அழிக்கிற தன்மையில் அவளை அழிக்கிறது நாமளே செஞ்சோம். நம்ம தலையில் அவளை மண் போட்டு தரணும். நல்ல எண்ணமே இல்லை, பாசிட்டிவான எண்ணங்கள் கிடையாது. வண்டி எடுத்த பஞ்சர் ஆயிருமோ, ஆக்சிடென்ட் ஆயிருமோ, எத்தனை எண்ணங்கள். இவன் என்ன போகணும்னு அடிச்சு நின்னுக்கு பஞ்சரும் ஆயிரும். அப்போ மன்னிப்பு கோரி மீண்டவர்கள். நம்ம இப்ப நம்ம வினைகளுக்கெல்லாம் மன்றாடி, இறைவன் நான் பாவம் பண்ணிட்டேன், அறிந்த நிலையிலையோ அறியாம நிலையிலையோ வழிகேட்டிலையோ மறந்த நிலையிலையோ இணை வைத்தோ ஏதோ நிலையில நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னை நீ பாவத்துக்கு செலுத்தாதுன்னு கேட்டீங்கன்னா போதும். இறைவன் அற்புதமா அவரை காப்பாற்றிடுவான். கேட்டதும் கொடுப்பவன் கிருஷ்ணன். கேட்டதும் கொடுப்பவன் அல்லாஹ். அல்லாஹ் கிருஷ்ணன் ஒருத்தரே தான். இந்த வேதம் வேற அந்த வேதம் வேற இல்லை. வேதாந்தம். வேதம் என்பது வேதம் என்பது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். வேதாந்தம் என்பது வேதத்தினுடைய அந்தம். வேதத்தினுடைய கடைசியில நம்ம மீட் பண்றது இறைவனை. படிச்சு முடிக்கிற போது நம்ம சந்திக்கிறது இறைவனை. வேதாந்தம்னு பேர். வேதாந்தங்களையும் கடந்து ஏகாந்தமாய் நிஷ்டையில் இருப்பதே காலம். இந்த ஜீவன் சிவன் ஒண்ணுன்னு சொல்லி வேதங்களையும் வேதாந்தங்களையும் கடந்து ஏகாந்தமா நிஷ்டையில் இருக்கணும். அதுக்காக வேதமும் தப்பில்லை, வேதாந்தமும் தப்பில்லை. வாழ்க்கை ஒவ்வொன்றும் தப்பில்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தவறில்லை. யாராருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் இறைவன் கருணையா கொடுத்திருக்கா. எல்லாம் வீணுக்கும் விளையாட்டுக்கும் படைக்கப்படலை. உங்களுக்கு சாராயம் வேண்டாம், எனக்கு வேணும், நான் குடிச்சிட்டு ஆடணுமே. இறைவனுடைய கருணை எனக்கு சாராயம். உங்களுக்கு நீங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க டாக்டர் கிட்ட போக, அவங்க சாராயத்துக்கு மாத்திரை கொடுப்போம், நீங்க அதை போட்டு ஆடுங்க, போய் படுத்துக்கு. இவன் இதை போட்டு சாப்பிட்டு நீங்க அதை போட்டு சாய். அதே போலதான் ஆத்மாவில் இருக்குது. ஆத்ம போதம்னு பேரு, ஆத்ம போதைன்னு பேரு. ஆத்மாவை நீங்க சேருங்க, அது சுவாசத்தின் மூலமா ஆத்மாவை சேர்ந்தீங்க, அது ஒரு பெரிய போதம். ஆனந்தமா இருக்கு, இறைவனோட கலந்துக்கலாம். இங்க ஆனந்தமா வாழலாம். பரபிரம்மானந்தம், சச்சிதானந்தம், சுகானந்தம், எத்தனை பேரானந்தம் இருக்கு. வாழ்க்கை பேரானந்தத்துக்காக படைக்கப்பட்டதுன்னு சொன்னா நாம கேட்கறது இல்லை. இல்லைங்க, கடன் வாங்கியாவது வீட்டை கட்டிட்டு அப்புறம் வாழ்க்கை பூரா கடனை கட்டிட்டு மிச்ச கடனை நம்ம அதை கட்ட விட்டுருவேன். அது பிரார்த்தனையா இருக்குது. நான் கட்ட முடியல, அப்புறம் நீ கட்டிடப்பா. அவன் புதுசா கடன் வாங்கிட்டு கட்டிட்டு இருக்கான், கடனே தீர மாட்டேங்குது. இப்படி வாழ்க்கையோடு அதுக்குத்தான் துரிதப்படுத்துற. நீ நாங்கதான் ஏமாந்துட்டு நீ படிச்சு நல்ல வேலைக்கு போய் கடன் நல்ல கடன் வாங்கிக்கோ. நீ நல்ல சம்பளத்தை வச்சுன்னா நல்ல கடன் கொடுப்பான். நீ அடிமையா படிச்சுட்டு நல்ல அடிமை தொழில் செஞ்சு நல்ல சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பள சேலரி சர்டிபிகேட் வச்சு நல்ல பேங்க்ல நெருக்குன்னு கடன் வாங்கிக்கலாம். ரைட்டு, அவன் பெருங்கடன் வாங்கி கடன் கொடுக்கறவன் நிம்மதியா இருக்கான். முத்தூட் பைனான்ஸ் பேங்க்கு கூட ஜம்மன் பேங்க் ஆபீசர்ஸ் எல்லாம் பேரும். அதையும் கூட ரீல்ஸ்ல போட்டிருக்காங்க. பால் வாங்கலான்னு பேங்க் மேனேஜர் போறாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பால் வாங்கலாம் பேங்க் மேனேஜர் கப் எடுத்துட்டு போறாங்க. பால் கறக்குறோம் திரும்பி என்னமா வேணும், பால் வேணும். பேங்க் மேனேஜர் நம்ம எப்ப போனாலும் சர்வர் இதா இருக்குது, என்ட்ரி போட முடியாது. கேட்டா நெட்வொர்க் சரியில்லை. பால் கறக்குறேன்னு சொல்ற, இங்க சர்வர் சரியில்லைங்க, போயிட்டு பால் இல்லை. பால் கொடுக்குற சர்வர் சரியில்லாம இருக்காரு, பால் எழுதிட்டு இல்லை. இப்படி எல்லாம் காமெடி வந்துச்சு. நம்ம அதையும் பார்த்து சிரிச்சுட்டே போறோம். சிரித்து வாழ வேண்டும். அப்ப மன்னிப்பு கோரி மீண்டவர்கள். அப்ப நம்ம மன்னிப்பு கோரி என்னென்ன பாவம் எல்லாம் இருக்குதோ, நான் பலவீனமா இருக்கிறேன், நான் பாவம் பண்ணது உண்மைதான், நீ எனக்கு உயிருக்கு சமயமா இருக்க, நீ தான் படைச்சவ, அதனால என்னை மன்னிச்சிரு, இனி செய்த பாவத்தை பூரா மன்னிச்சிரு, இனி என்னை பாவம் செய்யாம பாதுகாத்துருன்னு நீங்க கேட்டீங்கன்னா இறைவன் அந்த பாதை காட்டிடுவான். சத்தியம், இது சத்தியம். இது நீங்க முதல்ல நம்பணும். நம்பிக்கையாளர்களுக்கு தான் வேதம். இந்த வேத சத்தியத்தை நீங்க ஏத்துக்கணும். நீங்க நம்பிக்கையாளர்களா மாறிட்டு உணர்வாளர்களா மாறணும். சரி, பாவத்துக்கு மன்னிப்பு கோரி மீண்டவர்கள் அவனிடமே தேடுபவர்கள். நீங்க ஒன்ஸ் மன்னிப்பு கேட்டு தேடிட்டீங்க, மன்னிப்பு கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன வேணாலும் நான் கொண்டு தேடக்கூடாது, படைச்ச இறைவா நீயே எனக்கு கொடு, அவனிடமே தேடு. ரொம்ப கவனமா இருக்கும். வசனம் என்பது சத்தியம். இறைவனிடத்திலிருந்து மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியம். மனது நேர்வழியில் நிற்கணும். அப்ப மன்னிப்பு கோரி மீண்டவர்கள் அவனிடமே தேடுபவர்கள். இறைவன் கிட்ட தான் தேடணும். எனக்கு ஒரு பொருள் வேணும், எந்த பொருளா இருந்தாலும் சரி, இறைவனுக்கு போகணும். படைச்சவன் நீ, இது நிச்சயமா நடக்கும். படைச்சவன் நீ, நான் குடும்பத்தோட வாடகை வீட்டில் இருக்கிறேன், உனது கருணையும் மிக பிரம்மாண்டமா இருக்குது, எனக்கு ஒரு அகத்தை வாழுங்காலத்துக்கு சிறப்பா நானும் என் சந்ததி வாழ்றதுக்கு ஒரு நல்ல அகத்தை பாதுகாப்பா அழகானது அற்புதமானது கொடுன்னு கேளுங்க. முதல்ல நம்பணும். இறைவன் மிகுந்த கருணையாளன், கேட்டதும் கொடுத்துருவான். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. பாடுறது மட்டும் பாடுறது அருமையா பாடினீங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க கேட்டவனுங்கிறேன், அவன் பக்கத்துல இருந்து படுத்துருக்கான். அங்க புலம்பிட்டு ஐயோ என்ன பத்தி பண்ணி என்ன பண்றது, ஆனவன் என்னை கை விட்டா கால் விட்டான்னு பேசிட்டு இருக்குது. ரொம்ப கேவலம் நம்ம நிலைமை. சாகா நிக்கிறது இல்லை. இப்ப பாவம் மன்னிப்பு கோரி மீண்டுட்டு எந்த ஒண்ணுக்கு இறைவனிடமே தேடணும். நீங்க கேளுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றலை கொண்டு நீங்க விரும்பின பொருள் நோக்கி போங்க, வேண்டான்னு சொல்லு. உடனே ஐயோ நம்ம கேட்டு பேசாம உட்காந்துக்கணும், எனக்கு புளிச்சாப்பாடு வேணும், இறைவன் கொடுப்பானா, கஞ்சி வேணும் கொடுப்பானா, இட்லி கொடுப்பானா, பீச்சா கொடுப்பான், அப்படியே இல்லை. நம்மளும் நம்ம கொடுத்திருக்கிற அறிவு, ஆற்றல், செயல், கர்மம் எல்லாம் செஞ்சு இறைவனுக்கு பொருத்தமா செய்யணும். நீ பிரார்த்தனையாகிட்டு போனா இறைவனுக்கு பொருத்தமா அவன் நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு அதை கொடுக்க வச்சிருவான். எல்லா நுணுக்கங்களும் அது இருக்கு. அப்ப மன்னிப்பு கோரி மீண்டவர்கள் அவனிடமே தேடுபவர்கள் ரெண்டு குரூப். மன்னிப்பு கோரி மீண்டவங்க, அவனிடமே தேடிட்டு இருக்கிறவங்க, அவனையே புகழ்பவர்கள். இறைவனை போற்றுது. இறைவனை உணர்ந்துட்டா அவனை போற்றியே தீரணும். ஏன்னா அவனன்று இங்க ஒண்ணுமே ஒரு அணுவும் அசையவும் இல்லை. படைச்சதே அவன் தான். அவனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நானும் இருக்கிறேன் இறைவனும் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். என்னை படைத்ததும் எனக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்ததும் எனக்கு கொடுத்திருக்க அருள் பாக்கியங்கள் எல்லாமே அவனாவே இருக்கான். அதனால் இறைவனை புகழ்பவர்கள், மீண்டவர்கள், தேடுபவர்கள், புகழ்பவர்கள், அவன் பாதையில் செல்பவர்கள், இறைவன் காட்டுற பாதையில செல்பவர்கள். யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு அவனை நோக்கி செல்ற பாதையில அவன் பாதையில் செல்பவர்கள்னா நீங்க உடனே அவர் முன்னால போயிட்டு இருக்காரு, நீ ஏசுநாதருடைய சமூகம் முன்னால் செல்கிறது, இதை வச்சுட்டு எழுதியிருக்க. அவன் பாதையில செல்றது இல்ல, அவனை நோக்கி போற பாதையில செல்பவர், அவன் பாதையில் செல்பவர். இந்த கருத்துக்கள் எடுக்கிறது வேத ரகசியங்கள். இதெல்லாம் அவரவர் இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. வேதத்துல சத்தியத்தை மட்டும். அவன் பாதையில அவனுக்குன்னு ஒரு பாதை இருக்கா? இல்ல. அவனை நோக்கி பாதை நமக்கு இருக்கு. சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த சத்தியமான பாதை, இறைவனை நோக்கிய பாதை, அதுதான் வழி, அதுதான் ஜீவன், அதுதான் இறைவன். அவன் பாதையில் செல்பவர்கள், பணிந்து நடப்பவர்கள். பணிந்து நடப்பவர்கள் காசு கொடுக்கறவங்களுக்கு பணியறது இல்லை, மேனேஜருக்கு பணியறது இல்லை, எம்டிக்கு பணியறது இல்லை. எல்லா உயிரிழத்தும் பணிந்து நடப்பவர்கள். யாரு இறைவனை உணர்ந்துட்டாங்களோ அங்கிங்கனாதபடி எங்கும் அருட்பிரகாசமா எல்லாவற்றிலும் அவன் படைச்சிட்டு எல்லாவற்றிலும் அவன் ஊடுருவி இருக்கிறதுனால இங்க பிரம்மத்தை தவிர இறைவனை தவிர இல்லைன்னு தெரிஞ்சுட்டு எல்லாரிடத்திலும் பணிவா நடந்துக்கிறது. நீங்க கவனமா கிரகிக்கணும், ரொம்ப கவனமா கிரகிக்கணும். வேலைக்காரன்னா ஒரு மாதிரி இருக்கும். நிறைய இருக்கு, நம்ம நடைமுறைகள் நிறைய இருக்கு. ஹோட்டல்ல போய் உட்காந்துப்போம், சார் அப்ப கூட தண்ணி மாமியார் கண்டா ஐயோ என்ன சொல்லிருக்கணும், அந்த திமிர் இங்க போச்சு. மாமியார் காரணம்
மருமக சரியில்லை, பெரிய மருமக சரியில்லை, சின்ன மருமக பண்ணல. இப்படி எல்லாம் பிரச்சனைங்க. அவன் அநியாயம் பண்றான், நான் பார்த்து போடுறேன். அநியாயம் பண்ணாலும் பணிச்சுக்கலாம். உள்ள ஆன்மாதான் இருக்குது, அந்த எல்லாமே இறைவனுடைய சுரூபம் தான். அவன் அநியாயமே நினைச்சு எதாவது பண்ணா கூட நீங்க பணிஞ்சு நடந்துட்டா இவன் வேலைக்கு ஆக மாட்டான் போட்டுன்னு போயிடுவான். அவன் இவன் சரிப்பட்டு வரமாட்டான்ட்டு போயிடுவான். இப்ப நம்ம தலை சொல்லி எதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்ட்டு நம்ம இப்படி போயிடலாம். அப்ப பணிந்து நடப்பவர் இப்ப என்ன செய்யணும்? இறைவன்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கணும். நான் பாவம் பண்ணிருக்கேன்னு ஒத்துட்டு ஆண்டவா நீ மன்னிச்சுட்டு நீ பாவத்தின் பாதையில விட்டுறாதுன்னு மன்னிப்பு தேடுபவர்கள், அவனிடமே தேடுபவர்கள். எந்த ஒண்ணுக்கு அவனை முதல்ல கூப்பிடுங்க. ஆண்டவா நீ எந்த ஒன்றுக்கும் என்னையே அடையுங்கள். 36வது அத்தியாயத்தில் 61வது எந்த ஒண்ணுக்கும் என்னையே அடையுங்கள். இறைவன் அடையுங்க, என்னையே இல்லை. எந்த ஒண்ணுக்கு இவர் அடைய சொல்லிக்க போன் எடுத்து கூப்பிடுமா என்ன கூப்பிட்டு எந்த ஒண்ணுக்கு அவனையே அடையுங்கள். அதுதான் நேர்வழி. நம்ம கூப்பிடுறோமா? கிடையாது. எந்த ஒண்ணுக்கும் டாக்டர் அழைக்கிறோம். ஐயோ மயக்கம் போட்டு விழுந்தாங்க என்ன பண்றது, தூக்கி புதைச்சிருங்க. எல்லாமே இப்படி எந்த ஒண்ணுக்கு அவனை கூப்பிடுங்க, உடனே இறங்கிடலாம். உங்களுக்கு ஒரு சிறு உறக்கத்தை கொடுப்பா முடிச்சு பார்க்கும்போது ஃப்ரீ. நிச்சயம் அதுதான் நேர்வழி. அப்போ பணிந்து நடப்பவர்கள் அவனுக்கே முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவர்கள், இறைவனுக்கு முற்றிலும் கீழே. அவன்கிட்ட இருந்து ஒரு ஆணவம் வந்துன்னா என்ன சட்டம், இறை சட்டங்கள் இருக்கு. மனித குலம் வாழ்வதற்கு மனிதர்கள் சட்டம் போட்டு எந்தெந்த இடத்துல வீடு கட்டணும், யாருடைய தோட்டம் எவ்வளவு விஸ்தீரணம், எந்த இடத்துல கல் இருக்குது, மனிதன் எந்த வாகனத்துல இன்சூரன்ஸ் கட்டிட்டு டாக்ஸ் கட்டி குறிப்பிட்ட பெயிண்டோட தான் நல்ல கண்டிஷன்லாம் வண்டி ஓட்டணும். இப்படித்தான் மனிதர்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா உடனே கோர்ட்ல கொண்டு போய் நீதித்துறையில போய் கொடுத்து நீதி வாங்கிட்டு அதன்படிதான் நடக்கணும். இப்படி மனிதர்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்றதுக்கு மனித சட்டங்கள் இருக்கு. அதே சமயம் இறைவன் மனிதர்களுக்கு சட்டங்களை போட்டு நீ இப்படி வாழ்ந்தீனா நீ என்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடலான்னு அவன் இறை சட்டங்களை கொடுத்துருக்கான். அந்த இறை சட்டங்கள் எதுவும் தெரியணும், நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சொன்னா தானே தெரியும். நம்ம கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஹிஸ்டரி, தேவையில்லாத ஹிஸ்டரி, சரித்திரமோ தரித்திரமோ அதெல்லாம் படிச்சுக்கிறோம். கணக்கு போட்டுக்கிறோம். எதுக்கு கணக்கு போடுறோம்? சேலரி கரெக்டா வந்ததா, இந்த மாசம் என்ன செலவு பண்ணணும், அடுத்தது காசு இப்படி எல்லாம் செலவு பண்ணலாம், நம்ம காசு எப்படி சிக்கனம் பண்ணிக்கலாம், சேமிப்பு பண்ணிக்கிறோம், எங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது, அப்புறம் எங்கெல்லாம் யாருக்கும் தெரியாம சேமிக்கிறது எவ்வளவு பண்ணிக்கலாம், இடுப்புல சொருகிற பர்ஸ்ல எவ்வளவு வைக்கலாம், ஜாக்கெட்குள்ள வைக்கிறதுல எவ்வளவு வச்சுக்கலாம், என்ன நகை வாங்கலாம். இந்த திட்டமே நமக்கு கணக்கு. இதுதான் படிச்சிருக்கிறோம். காமர்ஸ் எதுக்கு படிச்சுட்டு இது படிச்சு இந்த மாதிரியான அப்படி இல்லை. எல்லாம் இறைவனை பற்றி தெரிஞ்சு அவனுக்கு முற்றிலும் அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. இறைவனுக்கு படையலாம் இறைவன் கொடுத்திருக்க கட்டளைகள்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. பொறாமப்படாத, மனிதர்களை எல்லாருக்கும் பணிவா நடந்துக்க, அன்போடு ஆணவம் வச்சுக்காத, பெரும் பற்றாத, எல்லா ஏழைகளுக்கு உதவு, பசியோட இருக்கிறவங்களுக்கு பார்த்து கொடு. இதெல்லாம் இறைவனுடைய கட்டளை. சமமா நடத்து. நம்ம எந்த கட்டளையுமே தெரியாது, கட்டளை தெரியாது. தெரிஞ்சாலும் ஐயோ இதெல்லாம் படிக்கூடாது, இதெல்லாம் கெடுத்து போடுன்றோம். குழந்தைக்கு போய் படிக்க போனா கூட இப்பவே படிக்க வச்சு மேல கெடுக்கக்கூடாது. ஏன்னா தன் குடும்பம் தலைக்கணும் இல்ல. அடுத்தவங்க வீட்டுல சொல்லி காசு சேர்த்தணும், சந்ததி சந்ததியா வாழணும். அடுத்தவங்க கூட சமமா இருந்துட்டு என்ன ஆகுது? போச்சு. ஐயோ அதெல்லாம் இந்த காலத்துல படிக்கக்கூடாது. நானும் படிக்கல, நீயும் படிச்சிடாதப்பா, 4 காசு சம்பாதிக்கிற வழி பாரு. இதெல்லாம் படிச்சது 10 காசு போகும். உண்மையிலேயே இதெல்லாம் படிச்ச 10 காசுக்கு உபயோகமாகாது. திருக்குறள் படிச்சாலோ வேதங்கள் படிச்சாலோ போச்சு, காசு கொடுவ. அதனாலதான் காசுக்கு ஒரு பாடமா படிச்சு சொல்லி கொடுறாங்க. இதை விட்டு முடிக்கிட்டேன். அப்ப இறைவனுடைய கட்டளையில் என்ன தெரிஞ்சு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்கள், நன்மை செய்ய ஏவுபவர்கள். நன்மை எதுன்னு தெரிஞ்சாதான், இது நல்லதுன்னு சொன்னாதான், தெரிஞ்சவன் தான் இந்த மாதிரி எல்லாம் நன்மை செய்யுங்கன்னு சொல்ல முடியும். நன்மை செய்ய ஏவுபவர்கள், நன்மை தெரிஞ்சிருக்கணும், தான் நன்மையை செஞ்சிருக்கணும், நன்மையினால பலன் அடைஞ்சிருக்கணும், அதே பலனை மற்றவங்களுக்கும் சொல்லி நீங்க இது நன்மை இதை செய்யணும் ஏவுபவர் கூட்டம். அந்த கூட்டம் ஒண்ணு. தீமையை விட்டும் விளக்குபவர்கள். ஒரு வாழ்றோம், இதெல்லாம் தீமைகள், இந்த தீமையிலிருந்து நம்ம விளைவிக்கலாம், இந்த தீமையை செஞ்சீங்கன்னா இன்னென்ன மாதிரி தண்டனை வந்துடும், இறைவனுடைய கட்டளைக்கு மாறுபட்டு இருக்கிறீங்க, இந்த தீமை இந்த தீமைகளை கொடுத்து, தீமை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். திருக்குறள் இவர் இந்த தாடிக்கார சொல்லியிருக்கு. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீமையை விட்டும் விளக்குபவர்கள். ஐயோ இது தீமை, இது தீ சுட்டு தொட்டா சுற்று, நீங்க தொட்டா சொல்றது தீ. அதே போல நாம் ஒரு காரியத்தை தீமையை செஞ்சிட்டோம்னா அது நமக்கு தீமையை கொடுத்துரும். அது பிரபஞ்ச ரகசியம்.
ஆக்ஷன் ரியாக்ஷன். நியூட்டன் தேர்ட் லா, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா பிரச்சனை இல்லை, தேர்ட் லா தான். அதே தான் ஸ்பிரிச்சுவலிசம் என்ன சொல்லுது? ஆக்ஷன், எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு வந்து, நீங்க இங்க எல்லாத்துக்கும் பணிவா நடங்க, உங்களை எல்லாம் படியும், அவ்வளவுதான் முடிஞ்சு. எல்லாத்துக்குமே அன்பு காட்டுங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே அன்பு உங்க மேல காட்டுறோம். நீங்க இருக்கிறத எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க, எல்லாரும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க கொடுக்கறது ஒண்ணு, உங்ககிட்ட இருக்கிற ஒரு இட்லியை 10 பங்கி 10 பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா 10 பேர் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஆஃப் எடுத்துட்டு உங்களுக்கு அரை கொடுத்துருவாங்க. 10 பேர் அரை கொடுத்தா நமக்கு 5 இட்லி ஆகி போச்சு. இதுல கணக்கு போட்டீங்கன்னா செய்யப்போம். இந்த கணக்கு புரிஞ்சது என்ன தெரியல. நீங்க நாளைக்கு போய் இட்லி பிச்சுட்டு 10 பேருக்கு கொடுத்து போட்டு அவனுமே கொடுக்கணும். நம்ம உடனே ஐயோ ஐயா தானே சொன்னாரு, இவன் சொன்னதெல்லாம் போய் நானும் 10 பேருக்கு கொடுத்த, ஒருத்தனுமே இட்லி கொடுக்காம ஓடி போயிட்டேன், கொடுத்த தின்னு போயிட்டானே நினைப்போம். அப்படி இல்லை, நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஒரு இட்லியை 10 பிரிச்சு 10 பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இந்த 10 பேர் இல்ல, இவன் இல்லாதவனுக்கு நம்ம கொடுக்குறோம். இருக்கிற 10 பேரு அவங்கிட்ட இருக்கிற ஒரு இட்லியை பாதி இட்லி அவன் எடுத்துட்டு மீதி இட்லி நமக்கு கொடுப்பான். சோ 10 பேர் நமக்கு அரை இட்லி எனக்கு கொடுத்துருவான். அப்ப எங்கிட்ட எவ்வளவு இட்லி இருக்கும்? இதெல்லாம் கணக்கு போட மாதிரி ஆயிடுச்சு. மீதம் 8 இட்லி 5 இட்லி பாருங்க. நான் வச்சிருந்த ஒரு இட்லியே எனக்கு ஒண்ணும் இல்லாம 10 பேருக்கு கொடுத்தேன். ஆனா எங்க வீட்டுக்கு 5 இட்லி வந்துருச்சு. இந்த 5 இட்லி தான் 5 மீனா வந்தது. அங்க ஏசுனாரு மலைப்பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் எல்லாம் முடிச்சுன்னா எல்லாத்துக்கும் உணவு கொடுத்து அனுப்பணும்னு சொல்லிட்டு உணவு கொடுக்காரு. கூடையில பார்த்தா 5 மீன் இருக்குது. வந்து ஐயோ 5 தான் இருக்குது, அடங்கி குடப்பான்ட்டாரு. அது அட்சய பாத்திரம் மாறிடுது. விசுவாசமும் நம்பிக்கையும் இறைவனோட கலந்திருந்து அது அட்சய பாத்திரம் தான், நிச்சயம் அட்சய பாத்திரம் தான். 5 மீனை எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. 5000 பேருக்கு கொடுத்தாச்சு. மிச்சம் எவ்வளவு கேட்கறாரு? அதே 5 மீன் இருக்குது. இது நடந்த உண்மை, நடந்துட்டு இருக்கிற உண்மை. இறைவனுடைய பெரும் கருணையில பேராற்றலால நடந்துட்டு இருக்கிற உண்மை. நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். நம்ம இறைவனை சின்ன இடம் போட்டு ஏதோ ஒரு தேங்காய் 2 எலுமிச்சம்பழம் கொண்டு போய் கொடுத்தா ஏதோ கொஞ்சம் கொடுத்துருவான்னு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற இறைவன். நல்ல பிசினஸ். அதை ஒருத்தர் வந்து சைத்தான்கிறான். அப்படி இருக்கிற இறைவன் சைத்தான் தானே? ஒரு தேங்காய் 2 எலுமிச்சம்பழத்துக்கு இவனுக்கு வந்து பூமி 4 ஏக்கர் கொடுக்குறான்னு அவன் சைத்தான் தானே, அவங்க முடிவு. இன்னொருத்தர் சாப்பிட்டான்ட்டான். அந்த தேங்காய் சாப்பிடாது, பிரசாதம் சொன்னாலும் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு என்னதான் செய்யறது? அவங்களையும் புரிய வைக்க முடியாது, இவங்களையும் புரிய வைக்க முடியாது. சோ கீழ்ப்படிந்தவர்கள், அவனுக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவர்கள், நன்மை செய்ய ஏவுவர்கள், தீமையை விட்டும் விளக்குபவர்கள், இறைவனின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள். இறைவனுக்கு வரம்புகள் இருக்கு, இறைவனுக்குன்னு வரம்புகள். அந்த வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள். தர்மம், தர்மத்தின்படி தர்மத்தை பாதுகாக்கணும். மனிதர்கள் தர்மத்தை உணர்ந்து இறைவனுடைய கட்டளைக்கு பணிந்து நன்மை தீமையிலிருந்து விலக்கி நன்மையை செஞ்சு இந்த வேலையை செய்யணும். அப்போ இறைவனுடைய வரம்புகளை பேணி. இவங்கெல்லாம் லிஸ்ட் யாராருங்க? மன்னிப்பு கோரி மீண்டவர்கள், அது ஒரு குரூப். அவனிடமே தேடுபவர்கள், அது ஒரு குரூப். அவனையே புகழ்பவர்கள், அது ஒரு குரூப். அவன் பாதையில் செல்பவர்கள், அது ஒரு குரூப். பணிந்து நடப்பவர்கள், அவனுக்கே முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவர்கள், நன்மை செய்ய ஏவுபவர்கள், தீமையை விட்டும் விளக்குபவர்கள், இறைவனின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள். இத்தகைய நம்பிக்கையாளர்களுக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக. இத்தனை வேலை செஞ்சீங்கன்னா, இதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு நற்செய்தி கூறுவேன். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நற்செய்தியே வரும். நம்ம இதே செய்ய மாட்டேங்கிறோம், இதே புரிய மாட்டேங்குது. பாருங்க வேதம் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பாருங்க. நம்ம இன்னும் வேற என்னென்னத்துக்கோ அளவாயிரமே ஒழிய இதுக்கு வந்து இந்தபடி வாழ்ந்து நீங்க நற்செய்தியை பெற்றுக்கணும். அது என்னப்பா நற்செய்தி? இப்படி எல்லாம் வாழ்றவங்களுக்கு இறைவனுடைய பாதையில போய் இறைவனோட கலந்துக்கிற நற்செய்தி உங்களுக்கு வழங்கப்படும். இந்த வேதத்தின் மூலமா இறைவன் அறிவிக்கிறத நான் இங்க உட்கார்ந்து ஓப்பனா தான் சொல்றேன். உலக மக்கள் அத்தனை பேருக்கு சொல்றேன், அத்தனை பேர். ஆப்பிரிக்கா கண்ட்ரியில பைபிளை படிச்சுட்டு என்னென்னமோ வேலைகளை செய்யறாங்க, அவங்களுக்கும் சொல்றேன். உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்களுக்கும் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்துக்களுக்கும் சொல்றேன், புத்திஸ்ட் இருக்கிறவங்களுக்கு, டாவோயிசம், எத்தனையோ இசம், சைனாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இதுதான் கருத்து. மனிதன்னா அவனுடைய உள்ளம் படைத்த இறைவன், சுவாசம், மனதினுடைய தூய்மை, ஜீவன், சிவன். இந்த நிலையில வாழும்போது எல்லோருமே அன்பா, எல்லோரும் நல்லா இருக்கலாம். அப்போ இந்த 2 வினை, நல்வினை தீவினை 2 வினையுமே இருளத்தான் சேர்க்கும்ங்கிறத நம்ம தீர்க்கமா இன்றைக்கு கேட்டது பத்தாது, இதை மீண்டும் மீண்டும் கேளுங்க. மனது தூய்மையடை.
ஆக இதோட நம்ம கதாகால சேவத்தை முடிச்சுட்டு பிரார்த்தனைக்கு போய்